பற்றி ஒரு மொழிபெயர்ப்பாளராக, எழுத்தாளராக பல நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய வசந்தி தேவரன் அவர்கள் இங்கு அந்த நூலை முன்வைத்து உரையாற்ற வந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 சுற்ற பக்கம், ஒரு பெரிய A4 விட பெரிய சைஸ் நினைக்கிறேன். அது A5 அப்படி சொல்லாமல் எனக்கு தெரியல. நீளத்தால ரொம்ப மிக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி குறிப்பாக படங்கள், தொல்லியல் சான்றாக ஆவண அந்த படங்கள் மிக துல்லியமாக நல்ல தாளிலே அது அச்சாக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வந்து அதை கையாளுறது ரொம்ப கஷ்டமானவரையத்தான் அந்த புத்தகத்தை தவிர்த்து வந்திருக்கிறேன். ஏனென்றால் அதை காவி கொண்டு வந்து அதை புரட்டி சொல்றது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அந்தளவு நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் 24 வெளிவந்த ஒரு 5 நூல்கள் நாங்கள் பட்டியலிட்ட அந்த 5 நூல்களில் ஒரு முதலான ஒரு நூல் எங்களுடைய குடும்ப தமிழ் சங்க நூலகத்திலே இருக்கிறது. மற்றும் மிக குறைவான ஆய்வாளர்கள் ஒரு சிலர் வைத்திருக்கலாம். ஏனென்றால் அதனுடைய பெறுமதி இலங்கையினுடைய அங்கேயே அது 7000 ரூபாய் இந்தியாவில். அப்போ நீங்கள் இங்கே அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது எவ்வளவு ஒரு 6 மடங்கு அல்லது 7 மடங்குக்கு வரும். அதால் அதை தனிப்பட்ட முறையில் வாங்க முடியாது. இந்த பாலகிருஷ்ணனை பற்றி நான் நூலுக்குள்ளே போக விரும்புகிறேன், அக்காவுடைய முயற்சி. இந்த பாலகிருஷ்ணனை பற்றி ஒரு சில செய்தி சொல்ல வேண்டும். என்னென்றால் இந்தியாவிலே இந்திய ஆட்சித்துறையிலே தமிழ் மூலம் அந்த போட்டி பரீட்சையை மேற்கொண்டு ஒரு வெற்றி பெற்ற ஒருவர். அவர் பல்வேறு மாநிலங்களில் செயலாளராக இருந்து கடைசியாக அவர் ஒரிசா மாநிலத்தினுடைய முதன்மை சீஃப் செக்ரட்டரியாக இருந்து பின்னர் முதலமைச்சருக்கான ஆலோசகராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்பொழுது அவர் மதுரைக்காரர். இப்பொழுது தமிழ்நாட்டிலே சென்னையிலே இயங்குகின்ற உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருந்து இருக்கின்றார். இவர் 5வது மகாதேவனுடைய ஒரு விருப்பத்துக்குரிய மாணவர். இவர் பட்ட படிப்புகள் முடித்து காலங்களிலே தினமணியிலே, குறிப்பாக மதுரை பதிப்பிலே அவர் ஒரு உதவி ஆசிரியராக பணியாற்றினார். அக்காலத்தில் இருந்து பல்வேறு நேர்காணல்கள், ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தார். குறிப்பாக 5வது மகாதேவனுடைய அந்த தொல்லியல் கல்வெட்டு அந்த பயிற்சி பெற்ற காரணத்தினால் அவர் தமிழகத்தினுடைய இந்த தொல்லியல் கல்வெட்டியல் ஆய்வு முயற்சிகளில் இன்று ஒரு முன்னோடி ஆய்வாளராக இருக்கின்றார். அவர் கிட்டத்தட்ட தகவல் சரியாக தான் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கின்றேன் ஒரு 16 நூல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த 16 நூல்களிலேயும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த எடுத்திருக்கக்கூடிய நூல் தான் அவர் எழுதிய நூல்களிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய
நூல். இந்த சமீப காலங்களிலே இந்த கீழடி இதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் ஐராவத மகாதேவன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு 60 வருடங்களாக மேற்கொண்ட அந்த ஆய்வினுடைய தொடர்ச்சியிலே ஐராவத மகாதேவன் விட்டு சென்ற இடத்திலிருந்து இவர் இன்னும் தொட்டு செல்லக்கூடிய இடங்களாக, குறிப்பாக சிந்து முதல் வைகை வரை இந்த சங்க இலக்கியம் சொல்லுகின்ற அந்த வரலாற்று தரவுகளை, அந்த களஞ்சியங்களை இவர் மிக ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வு நெறிமுறைக்குட்பட்டு தன்னுடைய ஆய்வுகளை வெளிப்படுத்தி வருகின்றார். அவருடைய சங்க இலக்கியம் தொடர்பாக ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 7 நூல்களை படித்திருக்கின்றேன். அந்த நூல்கள் உண்மையிலே ஒரு நாங்கள் இதுவரைக்கும் வரலாறுல இவ்வளவு நூல்கள் படித்திருக்கலாம். ஆனால் அந்த நூல்கள் வந்து ஒரு இலக்கிய ரசனையோடு ஒரு வரலாற்று அறிவியலை ஒரு இலக்கியமாக கடத்துகின்ற ஒரு நுட்பம் அந்த எழுத்திலே இருக்கிறதை பார்க்கிறார். இப்போ உதாரணமா சங்க இலக்கியம் தொட்ட இடம் எது, விட்ட இடம் எது, தொட்டதிலிருந்து விட்டதை தொடர்கின்றார். இவ்வாறான அந்த சொல்லாட்சிகளும் அவருடைய அந்த அந்த ஆழமும் மிக வாசிப்பதற்கும் ஒரு சிரமம் இல்லாத, இப்போ வையாபுரி பிள்ளை அல்லது நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களை வாசிச்ச நமக்கு இவருடைய இதை படிக்கிறது ஒரு வரலாறு என்று இல்லாமல், ஆனால் வரலாற்றை இன்னொரு தளத்தில் கட்டமைக்கின்ற ஒரு பாங்கு அவருடைய எழுத்துக்களிலே இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அது அந்த பின்னால் வந்து அவர் வந்து நான் நினைக்கின்றேன் முடிவுரையும் முன் நகர்வு வந்து முன்வைக்கிறது. நினைக்கிறேன் முன்னூறு படிக்காமல் அந்த முடிவுரையும் முன் நகர்வை படித்தாலே எனக்கு கனவே அந்த புத்தகத்துக்கு போகிறது பற்றிக்காக சில நேரங்கள்ல நான் சொல்லக்கூடாது. இது படித்தாலே ஓரளவு அந்த முழு புத்தகத்தை கிட்டத்தட்ட படித்ததுக்கான ஒரு தன்மை இருக்கு. அதுக்கு பின்ன அங்கே ஒரு கேள்வி பதில் ஒன்று இருக்குது. கடைசி 2வது பகுதி வந்து ஒரு கேள்வி பதில். அது ரொம்ப அந்த நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து கொண்டு வர்ற அதற்கான அந்த எண்ணக்கருக்களை ஒரு கேள்வி பதிலாக முன்வைக்கின்ற ஒரு நுட்பம் உண்மையில நான் கொஞ்சம் மெய் சிரித்து தரேன். முன்னுக்கு இருந்து படிச்சுட்டு வந்துட்டு பிறகுதான் கடைசிக்கு வந்தேன். அப்புறம் அந்த நிலையை நான் கடைசியிலேயே நின்றுருக்கலாமே என்ற உணர்வு வந்தது. அந்த அளவுக்கு ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு சில வினாக்களுக்கு விடை தேடுகின்றதும் அந்த விடை தேடல் இன்னும் தொடர்கின்ற ஆய்வுக்கு வழி சமைக்கின்ற வகையில் இருக்குது. இன்றைக்கு இவருடைய ஆய்வுகளை கவனத்தில் எடுக்காமல் ஒரு தமிழக வரலாறு, ஒரு பண்பாட்டு வரலாறை எழுதுவதில், அந்த எழுதியல் சார்ந்த கல்வி நூல்களை வழங்குவதில் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அவருக்கு பெரிய வயதில் 58ஆம் ஆண்டு தான் பிறந்தவர். நான் எவ்வளவு நொல்லியமாக சொல்றதுக்கு காரணம் அவர் எனக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பராக இருக்கின்ற காரணத்தினால்தான் தான் நான் இதை சொல்லுகிறேன். அவர் பேசுகின்ற பொழுது கேட்பதே இப்பொழுது இந்த நினைக்கிறேன் அகஸ்தியர் பற்றி, ஒரு அகஸ்தியர் இருந்தாரா இருக்கிறாரா, தமிழ் சங்க முதல் சங்கத்தை சேர்ந்தவரா, இப்படியெல்லாம் கருத்துகள் இருக்குது. அந்த அகஸ்தியர் பற்றி ஒரு மிக ஒரு சயின்டிபிக்கலான ஒரு நூல் ஒன்றை இப்பொழுது ஒரு சிறிய நூல் தான், ஆனால் ஒரு பெரிய கருதுகோள்களை சாதாரணமாக உடைத்து விடுகின்ற ஒரு தன்மை அந்த நூலுக்கு இருக்கிறது என்று கூறி, நான் ஒரே ஒரு அந்த நூலில் ஜேம்ஸ் மிட்பர்சனுடைய மேற்கோள் ஒன்றை அவர் போட்டிருந்தார். அந்த நூல் உண்மையில் அந்த மேற்கோள் எனக்கும் ரொம்ப பிடித்தமாக இருந்த காரணத்தினால் அதை சொல்லி நான் பேச்சாளருக்கு விட்டு செல்கின்றேன்.
திருத்திக் கொண்டே இருப்பதுதான் வரலாறு. ஆய்வின் உயிரோட்டம் திருத்திக் கொண்டே இருப்பதுதான் வரலாற்று ஆய்வின் உயிரோட்டம். வரலாறு என்பது நிகழ்காலத்திற்கும் கடந்த காலத்திற்கும் இடையிலான ஒரு தொடர் உரையாடல். கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான ஒரு தொடர் உரையாடல். கடந்த காலம் பற்றிய புரிதல்கள், கற்பிதங்கள் புதிய சான்றுகளின் வெளிச்சத்தில் மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்றன. புதிய தரவுகள் மூலம் புதிய கேள்விகள் எழுகின்றன. காலப்போக்கில் புதிய தெளிவுகள் உருவாகின்றன. கடந்த கால நிகழ்வுகள் பற்றியும் அவற்றின் பொருள் பற்றியும் எப்போதும் மாறாத நிரந்தரமான ஒன்றை உண்மை என்று நிரந்தரமான ஒற்றை உண்மை என்று எதுவும் இல்லை. கடந்த கால நிகழ்வுகள் பற்றியும் அவற்றின் பொருள் பற்றியும் எப்போதும் மாறாத நிரந்தரமான ஒற்றை உண்மை என்று எதுவும் இல்லை. உண்மை பல. அந்த உண்மைகளை தேடுவதுதான் ஆய்வினுடைய தொடர் ஆய்வினுடைய தாற்பயம், அந்த உயிரோட்டம். அந்த வகையிலே பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்த அந்த நூலை தன்னுடைய ஆழ்ந்த வாசிப்பு தேடல் அந்த அனுபவங்கள் சார்ந்து வசந்தி தயாபரன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பார். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற அன்பு சகோதரர் மதுசூதனன், அவையில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வரல் ஆறு என்பது வந்த வழி, அதுதான் வரலாறு. மதுசூதனன் அவர்கள் குறிப்பிட்டது போல நானும் ஒரு கேள்வியோடு இந்த உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒட்டகம் என்பது எதில் உண்ணும் என்ற கேள்வியும் வேண்டும் கேட்டால் நிச்சயமா தாவர உண்மை என்று கூறுவீர். ஆனால் ஒட்டகம் எலும்புகளை உண்ணும் என்று எங்களுடைய சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. இது உண்மைதானா? ஒட்டகம் எப்படி எலும்புகளை உண்ண முடியும் என்று சங்க இலக்கியத்தின் மீது ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு பாலகிருஷ்ணன் அவர்கள் தேடுகிறார். தேடும் போது அவருக்கு பீகாரில் உள்ள ஆராய்ச்சி, பீகார், குஜராத் போன்ற இடங்களில் தான் ஒட்டகங்கள் காணப்படும். தமிழ்நாட்டில் ஒட்டகம் இல்லை. ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அதற்கான முடிவு கிடைக்கிறது. ஒட்டகத்துக்கு எப்போதெல்லாம் பாஸ்பரஸ் குறைபாடு ஏற்படுகிறதோ அப்பொழுது அது எலும்புகளை தின்று அந்த குறைபாட்டை நீக்கிக் கொள்ளும். ஒட்டகம் இருப்பது வட இந்தியாவில் அல்லது வடமேற்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒட்டகமே இல்லை. ஆனால் எவ்வாறு சங்க இலக்கியம் இந்த ஒட்டகம் எலும்பை தின்னும் என்ற அளவுக்கு நுட்பமான செய்தியை நமக்கு தந்தது? இது ஒரு கேள்வி. அதே போல நாங்கள் எல்லோரும் விளையாக கருதி கொண்டிருந்த இவ்வளவு காலம் கவரிமான் கவரிமான் என்று கூறிக்கொண்டிருந்தோம். அது கவரிமான் அல்ல, கவரி மா. மா என்றால் விலங்கு. கவரியுடைய யக் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். வயக்கே யக் என்கின்ற அந்த விலங்கு நிறைய சடை போல உருவத்தை கொண்டது. இமயமலை பக்கங்களிலே வாழ்கின்ற ஒரு விலங்கு. அந்த விலங்கு ஒரு குறிப்பிட்ட வகை புல்லை அல்லது ஒரு தாவரத்தை விரும்பி உண்ணும். விரும்பி உண்டு அது அதன் பால் வரும்போது அந்த நறுமணமிக்க அந்த தாவரத்தின் வாசனையோடு அந்த பால் கிடைக்கும். அதனை வைத்தவர்கள் தேயிலையோ ஒரு பானம் தயாரிக்கும் போது அது மிகவும் சுவையாக இருக்கும். இது இந்த கவரிமா அல்லது சடை என்பது எப்போதுமே குளிர் பிரதேசங்களுக்குரிய விலங்குகளுக்குரிய ஒரு பண்பு. தமிழ்நாட்டில் கவரி விலங்கு இருக்க வாய்ப்பில்லை, இருந்ததில்லை. ஆனால் சங்க இலக்கியத்திலே அகநானூற்றிலே ஒரு இடத்திலே இந்த கவரி மா எவ்வகையான தாவரத்தை உண்ணும், அது எந்த மரநிழலிலே தன்னுடைய துணையோடு சென்று ஓய்வெடுத்து உறங்கும் என்பது பற்றிய விவரங்கள் மிகவும் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அகநானூற்றிலே இருக்கிறது. ஆக வடமேற்குக்கும் வடக்குக்கும் தெற்கு
வீடுகளுக்கும் இடையில் உள்ள தூரத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் கிட்டத்தட்ட 1400 1300 கிலோமீட்டர்கள். இவ்வளவு தொலைவில் இருந்த ஒரு நாகரிகம் அல்லது ஒரு வாழ்வியல் அம்சங்களை பற்றி எவ்வாறு தமிழகத்தில் வாழ்ந்த ஒரு சங்க இலக்கிய கர்த்தாவில் இருக்க முடியும்? இப்படிப்பட்ட சுவையான கேள்விகளுக்கு இந்த நூலில் விட இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு இந்த நூலை பற்றி இதில் 636 பக்கங்கள் இருக்கின்றன. மது கூறியது போல இதை மிகவும் சுருக்கி உங்களுக்கு கூறுவது என்பதே ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக நான் உணர்கிறேன். ஆகவே இதன் முக்கிய பண்புகளை மட்டும் சொல்லி உங்கள் ஆர்வத்தை தூண்டுவது இங்கே உஷா துணை பிரிவிலே இந்த நூல் இருக்கிறது. இது ஆர் பாலகிருஷ்ணனுடைய 30 ஆண்டு கால உழைப்பு. சங்க இலக்கியத்தை படித்துவிட்டு ஒரு பட்டத்தை பெற்று பதவியில் அமர்ந்து அவர் வாழ்ந்துவிட்டு போகவில்லை. அந்த சங்க இலக்கியத்தின் ஊரை திளைத்து அதிலிருந்து தென் தமிழகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகம் என்று நாங்கள் எல்லாம் போற்றுகின்ற அந்த நாகரிகத்துக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருந்தது? ஏனென்றால் அவர் சென்று பணியாற்றிய ஒரிசா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் எல்லாம் பல தமிழ் சொற்களை அவர் கண்டார். உண்மையிலே சிந்துவெளி நாகரிகம், அதாவது ஹரப்பா மொஹஞ்சதாரோ என்று கூறினால் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அங்கே அது இன்றைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானிலே இருக்கு. அந்த இடங்களிலே ஒன்றுவரை நீங்கள் பார்த்தால் பாண்டிய, சோழ, சேர என்பது போன்ற இன்னும் ஒரு பெயர் எனக்கு வருவதில்லை, அந்த பெயர்கள் உள்ள ஊர்கள் இருக்கின்றன. கொற்கை, வஞ்சி, தொண்டி என்ற பெயர் உள்ள ஊர்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் இருக்கின்ற துறைமுகங்கள், தமிழ்நாட்டுக்கே சொந்தமான துறைமுகங்கள். கொற்கை, வஞ்சி, தொண்டி மூன்றும் தான் தமிழர்களுடைய நாகரிகத்திலே மிகப்பெரிய வர்த்தகம் நடந்த துறைமுகங்களாக இருந்த இடங்கள். அவை எவ்வாறு அந்த இடங்களிலே இருக்க முடியும்? உடனே இங்கே அந்த காலத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சிந்துவெளி நாகரிகத்துடைய காலம் 1900 BC, கிமு 1900 அது மறைய தொடங்கிவிட்டது. ஆனால் எங்களுடைய தமிழருடைய நாகரிகத்தை நாங்கள் இன்று கீழடி ஆய்வுகளின் பின் கிமு 600 வரைக்கும் கொண்டு போகிறோம். சிந்துவெளியிலிருந்து ஏதோ ஒரு வகையில் இந்த பெயர்கள் எல்லாம் இங்கே காடி கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு ஊகத்தை அவர் எடுத்தார். அந்த ஊகத்திலும் அந்த அந்த தவிப்பினாலும் அவர் செய்த ஒரு தொடர் ஆய்வின் பயனாக இந்த நூல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை அவர் ஐராவத மகாதேவனுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நிலையத்துடைய வெளியீடாக இருக்கிறது. இதை நாங்கள் 2 விடயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று சிந்துவெளி நாகரிகம், மற்றது தமிழருடைய நாகரிகம், மற்றது சிந்து நதி, வைகை நதி. சிந்து நதி பாய்கின்ற பிரதேசம் உங்களுக்கு தெரியும். அது சீனாவில் உற்பத்தியாகி அநேகமாக அந்த கைலை மலை என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த மானசரோவர் அந்த பகுதிகளால் பாய்ந்து, இன்றைய பாகிஸ்தான் பகுதிகளால் பாய்ந்து இந்தியாவுக்குள் வருகிறது. ஆனால் வைகை நதி என்பது இங்கே தெற்கிலே பிறந்து தெற்கிலே ஓடி ராமநாதபுரம், அந்த மதுரை ராமநாதபுரம் பகுதிகளால் செய்வது. ஆக சிந்து நதி எப்போதும் நதிக்கரை நாகரிகங்கள் தான் பெரிய நாகரிகங்களை உருவாக்கின என்பது உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய தடத்தை விட்டு விலகி விடுவேன் என்பதால் என்னுடைய குறிப்புகளில் நான் ஹைலைட் பண்ணியிருந்தால் இது ஒரு நீண்ட ஒரு உணர்ச்சிகரமான பேச்சாக மாறிவிடும், நினைக்க வேண்டும். சிந்துவெளி பண்பாட்டை 1924 ஜான் மார்ஷல் கண்டுபிடித்தார். ஆகவே 2024 என்பது அதன் 100ஆண்டாக அமைகிறது. அங்கே ஒரு நகர்மய பண்பாடு செழித்திருந்தது. இந்திய பண்பாட்டின் தொடக்க புள்ளி என்று அதை சொல்லுகிறார்கள். அது அங்கே வாழ்ந்த மக்கள் யார்? இந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. ஏனென்றால் சிந்துவெளி இடிபாடுகள் எல்லாம் மிக பெரிய நாகரிகத்தை சுட்டுகின்றன. பெரிய கழிப்பறை, குளியலறைகள், கழிப்பறையில் இருந்து நீரை வெளியே கொண்டு செல்வதற்குரிய கான்கள், இவை போன்ற மிகப்பெரிய வியக்கத்தக்க அமைப்புகளை இடிபாடுகளில் கண்டிருக்கிறோம். ஆனால் யார் அந்த பண்பாட்டில்
வாழ்ந்த மக்கள் என்பது இன்று மிக பெரும் கேள்வியாக முன்னெழுந்து நிற்கிறது. உண்மையிலே அந்த சிந்து வெளிக்குள் வந்திருக்கக்கூடிய மக்கள் இரண்டு வகையான இரண்டு வேறு குடியேற்றங்களால் வந்திருக்கலாம். ஒன்று ஈரான் பகுதியிலிருந்து வந்திருக்க வேண்டும். அவர்கள் முதலில் வந்து இங்கிருந்த தொல்குடிகளுடன் இணைந்து சிந்துவெளி நாகரிகத்தில் உருவாக்கி இருக்கலாம். அடுத்ததாக ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளின் பின்பு இன்னும் ஒரு குடியேற்றம் நிகழ்ந்த போது அவர்கள் வந்து இவர்கள் மீது ஆக்கிரமிப்பு செலுத்தி இருக்கலாம். அல்லது அங்கு அந்த சிந்துவெளி நாகரிக பகுதியிலே ஒரு வறட்சி அல்லது உணவு பற்றாக்குறை ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கலாம். இவற்றின் காரணமாக அங்கு வாழ்ந்த தொல்குடிகள் அந்த பகுதியை விட்டு தெற்கு நோக்கியும் இந்தியாவின் குறுக்கே கிழக்கு நோக்கியும் பயணித்திருக்கலாம். கிழக்கு நோக்கி பயணித்த மக்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்லது ஒரு பிரச்சனை என்னவென்றால், இரண்டாவதாக வந்த குடியேற்றார்கள் அவர்களோடு வந்து கலந்து அவர்கள் இப்பொழுது வட இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் போல அவர்களுடைய நாகரிகம், பண்பாடு, மொழி எல்லாம் மாற்றமடைந்தது. ஆனால் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ் என்று கூறப்படுகிற அந்த மேற்கு கரையோர பகுதியால் தெற்கு நோக்கி புலம்பெயர்ந்த அந்த சிந்துவெளி மக்கள் தென் தமிழகத்தில் குடியேறி விந்திய மலையின் காரணமாக அங்கிருந்து ஆக்கிரமிப்பாளர்களோ படையெடுப்பாளர்களோ தெற்கு நோக்கி வர முடியாமல் இருந்த காரணத்தாலும் தங்களுடைய பண்பாட்டையும் மொழியையும் தங்களுடைய வாழ்வியலையும் எந்தவித மாசுகளும் உட்படாதபடி பாதுகாத்து அப்படியே வைத்திருந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் அந்த நினைவுகள் எப்பொழுதும் மனிதன் இடம்பெயரும் போது தன்னோடு ஊரை கொண்டு போக முடியாது, பாத்திரம் மண்ணுகளை கொண்டு போக முடியாது, தன்னுடைய நினைவுகளை மட்டும் பொதித்து மூளையில் பொதித்து கொண்டு போகலாம். அவ்வாறு கொண்டு வந்த நினைவுகளில் அவர்களுடைய ஊர்களின் பெயர்கள், இடப்பெயர்கள், அவர்கள் சந்தித்த அங்கு அவர்களுடன் வாழ்ந்த மிருகங்கள் அல்லது மரங்கள். இங்கே இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம் வன்னி மரத்தை பற்றி. சிந்துவெளியிலே ஏறத்தாழ 400 சச்ச முத்திரைகள் அங்கே குறித்து வைத்திருந்தேன். மரபு 460 முத்திரைகள். அதாவது அந்த இலச்சினை மாதிரி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஒரு யோகி போல 2 கொம்புகளுடன் ஒருவர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் பசுபதி யோகி என்று சொல்லுகிறார்கள். காளை மாடு ஒன்று இருக்கிறது, ஒரு பண்ணை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது, திமில் காளை. இப்படிப்பட்ட இந்த முத்திரைகளிலே நீங்கள் பார்த்தீர்களானால் வன்னி மரம் ஒன்றின் கீழ் அது நிற்கிறது. இந்த வன்னி மரம் என்பது இன்றும் தமிழ்நாட்டிலே மிகவும் முக்கியமாக கருதப்படுகிற ஒரு மரம். அந்த வன்னி மரம் பற்றிய குறிப்பு மற்ற கீழடி ஆய்வை பற்றி நீங்கள் நன்றாக இருந்திருக்கிற கீழடியிலே திமில் ஒரு எலும்பு கூடு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை ஆராய்ச்சிக்கு அனுப்பியதில் அது திமில் காளையுடைய எலும்பு கூடு என்று கண்டறியப்பட்டிருக்கு. இதெல்லாம் இவர் இந்த நூலிலே இவருடைய ஒரு முக்கியமான பண்பு. எதுவுமே சும்மா அந்த கதை கேட்கிறது அல்லது புனைவு அல்லது சும்மா மித்ஸ் அதுகளை வைத்து ஒன்றும் இங்கு கட்டமைக்கப்படவில்லை. இன்றைய நூற்றாண்டு எந்த ஒரு தகவலையும் சரியான ஆதாரங்களோடும், அதுவும் அறிவியல் ரீதியான தொழில்நுட்ப ரீதியான ஆதாரங்களோடு தான் நிறுவுகிறது. வாய்வழியாக கருதப்பட்டு இப்பொழுது சில வடமொழி இலக்கியங்கள், வேத இலக்கியங்களில் நாங்கள் பார்த்தால், நான் அதை குறைத்து கூறவில்லை, பார்த்தால் எல்லாம் ஒரு செவினடி செய்திகள் அல்லது ஒரு மித்ஸ் மூலமாகத்தான் அவை நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த எங்களுடைய இந்த ஆராய்ச்சி, இவருடைய ஆராய்ச்சி எல்லாமே சான்றுகளோடும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு புளோரிடா உட்பட பல இடங்களுக்கு அனுப்பி அந்த முடிவுகளை பெற்றும் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திமில்காளை பற்றி நான் கூறினேன். அந்த சிந்துவெளி முத்திரையிலே இருப்பது திமில்காளை. உங்களுக்கு தெரியும், அந்த சுமேரியன் இலக்கியம் உலகத்திலே முதல் எழுதப்பட்ட கில்காமேஷ் என்கின்ற அந்த இலக்கியம் சுமேரிய முத்திரையிலே இருக்கிறது. கில்காமேஷும் 2 சிங்கங்கள் சிங்கங்கள். ஆனால் அதையே சிந்துவெளி நாகரிகத்திலே
அதே போல ஒரு முத்திரையில் ஒரு மனிதன் அவனுடைய 2 பக்கத்திலும் 2 காளை. நீங்கள் இன்றும் பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே காளை ஜல்லிக்கட்டு நடக்கிறது. காளைகளை போட்டிக்கு அனுப்புகிறார்கள். மனிதன் காளைகளை அடக்குகிறான். இது போன்ற பல நுண்ணிய தகவல்களை இவரிடத்தில் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆக சிந்துவெளியிலே இருந்த மக்கள் யார், அவர்களது பேசிய மொழி என்ன, இதையெல்லாம் நாங்கள் ஏன் கண்டுபிடிக்க வேண்டும்? இதை பற்றி உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்க. ஆனால் எப்பொழுதுமே ஒரு பயணம், இது ஒரு தொல் தமிழ் பயணத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நூல். இவரது ஆய்வு சிந்துவெளி விட்ட மதுசூதனன் அவர்கள் கூறியது போல சிந்துவெளி விட்ட இடமும், அதாவது 1900 கிமுவிலே சிந்துவெளி அழிந்ததென்றால் அந்த சிந்துவெளியிலே விட்ட இடத்தை சங்க இலக்கியம் போய் எங்கே தொட்டு கொண்டு நிற்கிறது என்பதை வைத்து அந்த தமிழ் பாதை தொல் தமிழ் பண்பாட்டின் வரலாற்றை கட்டமைக்க இவர் முயல்கிறார். ஆகவே இந்த 2 புதிர்கள் இங்கே இருக்கின்றன. நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கவில்லை. ஒன்று சிந்துவெளி புதிராக இருக்கிறது. ஏனென்றால் இன்று வரை சிந்துவெளி எழுத்துக்களோ அல்லது அந்த இலச்சினைகளில் உள்ள குறியீடுகள் எவராலும் வாசிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டு அரசாங்கம் இதற்கு ஒரு மிகப்பெரிய பரிசை அறிவித்தும் இன்று வரை அது வாசிக்கப்படவில்லை. அது ஒரு முடிச்சாக இருக்கிறது. அதே போல தமிழ் புதிர் என்றும் இவர் ஒன்றை சொல்கிறார். சிந்துவெளி புதிர், தமிழ் புதிர், இந்த 2க்கும் நடுவிலே தான் ஒரு முடிச்சவழ்க்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் தமிழ் இலக்கியங்களிலே சங்க இலக்கியம் இந்த சமய நம்பிக்கைகளை சொல்லவில்லை, துணை சார்ந்த வாழ்வியலை சொல்லுகிறது. இது தொலை தூர நிலப்பகுதிகளிலே இருக்கின்ற தொன்மங்களை மீள் நினைவுகளை எல்லாம் உள்ளடக்கி எங்களுக்கு காட்டுகிறது. நான் ஏற்கனவே தொடக்கத்தில் கூறிய விடயங்கள் போல. மற்றது தமிழ் சங்க இலக்கியங்களிலே தான் நகர்மய வாழ்வை பற்றி மிகவும் ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது அவள் மதுரை போல அழகாக இருந்தாள் என்று வர்ணிக்கிறார். உலகத்திலே எந்த இலக்கியத்திலே ஒரு நகரத்தை சொல்லி ஒரு பெண்ணை வர்ணிப்பார்கள்? அவள் கிரேக்கத்தை போல அழகா இருந்தாள், லண்டனை போல அழகாக இருந்தாள், மதுரையை போல ஒரு பெண் அழகாக இருந்தாள் என்றால் அந்த நகரை பற்றி, நகரத்தின் வாழ்வை பற்றி எப்படி அந்த சுற்றுமதிப்புகள் இருந்தன என்று அத்தனை தத்ரூபமாக கூறுவது தமிழ் இலக்கியம். ஆகவே சிந்துவெளி நகர்மய பண்பாட்டிலே இவர்களுடைய நினைவுகள் இருக்கின்றன, சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் வடமொழி இலக்கியங்களில் இவை தெளிவாக இல்லை. அங்கு ஒரு பெரிய வெற்றும் ஒரு வெற்றிடம். ஆகவே சிந்துவெளியிலேயும் பெருநகரம் இருந்தது. நாம் ஏற்கனவே கூறியபடி பெரிய கட்டடங்கள் இருந்தன. அங்கும் கடல் கடந்த வணிகம் நடைபெற்றது. இங்கிருந்து மெசபத்தேமியாவுக்கு வணிகம் செய்து மெசபத்தோமியாவிலேயே போய் வாழ்ந்தெல்லாம் வணிகம் செய்திருக்கார். இதை இந்திய இலக்கியங்கள் சொல்லவில்லை. மெசபத்தேமியாவிலே உள்ள கல்வெட்டுகளில் இந்த சிந்துவெளியிலிருந்து வந்தவர்கள் வணிகம் செய்ததான குறிப்புகள் காணப்பட்டிருக்கின்றன. ஆக மற்றது ரோம் நகரத்திலே கூட இந்த கிரேக்கத்திலே கிரேக்க அரசாங்கத்திலே எல்லோரும் திட்டினார்களாம், நீங்கள் பொன்னை கொண்டு போய் கொடுத்து மிளகும் ஆடைகளும் கொண்டு வந்து குவிக்கிறீர்கள், எங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் வீழ்ச்சி அடைய போகிறதே என்று திட்டினார்கள். அவ்வளவு தூரம் மிகப்பெரிய வணிகம் செலுத்திருந்த இடம் சிந்துவெளி. தாய் தெய்வ வழிபாடு இருக்கிறது. அந்த சிந்துவெளி நாகரிகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள், அந்த லட்சுமியிலே தாய் தெய்வ வழிபாடு இருந்ததை காண்கிறோம். தமிழகத்திலும் ஒன்று வரை தாய் தெய்வ வழிபாடு இருக்கிறது. ஆகவே இந்திய வரலாறு என்று கட்டமைக்கும் போது இந்த சங்க இலக்கியங்களுக்கு ஒரு சரியான இடம் தரப்படாமல் இருந்தபடியால் எங்களுடைய தொன்மை அல்லது நாங்கள் எந்த வழியில் வந்தோம், நாங்கள் கடந்து வந்த பயணம் எது என்கின்ற சரியான புரிதலை எங்களால் கட்டமைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே வடமேற்கு மேற்கு இந்தியாவிலே மேற்கு வடமேற்கிலே உள்ள நிலப்பகுதியிலே தமிழர் இருந்த காலத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட பழங்கால அனுபவங்களை சங்க இலக்கியம் மீட்டெடுக்கிறது என்றுதான் தோன்றுகிறது என்றுதான் குறிப்பிடுகிறார் அவர். அவர் மிகவும் நுணுக்கமாக எப்பொழுதுமே இந்த வார்த்தைகளை பற்றி மிகவும் கவனமாக இருக்கிறார் என்று கூறலாம் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லவில்லை என்று தோன்றுகிறது. ஏனென்றால் முடிந்த முடிவாக இதையும் சொல்ல முதல் அதற்கு தக்க ரீதியான ஆதாரங்கள் தேவை, சான்றுகள் தேவை. ஆகவே
நாங்கள் எப்பொழுதுமே படிப்போம் தமிழிலே வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறு நல்லுலகம் என்றெல்லாம் படிக்கிறோம். ஆனால் அவர் கூறுகிறார், வடவேங்கடத்தையும் தென்குமரியையும் விட தமிழ் தொல் தமிழகம் மிகவும் பறந்து விரிந்ததாக இருந்திருக்க வேண்டும். இப்போ இந்த நகர்மய பண்பாடு என்பதை எப்படி தமிழ் நிலத்திலே நகர்மய பண்பாடு இருந்தது என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் கிடைக்காமல் இருந்தது ஒரு பெரிய குறையாக இருந்தது. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், கீழடி அந்த குறையை நிவர்த்தி செய்து விட்டது. கீழடியிலே நான் முதலாவது கட்ட ஆய்வு தொடங்கிய காலத்திலே மிகவும் ஆர்வத்தோடு போய் பார்த்த போது மெய் சிரிந்து போனேன். இன்று மீண்டும் அந்த அருங்காட்சியகத்தை போய் பார்க்க வேண்டும் என்ற உந்துதலோடு இருக்கிறேன். ஏனென்றால் அந்த அடுக்காக இருந்த அந்த உரை கிணறுகளையும் அங்கு காணப்பட்ட கருப்பு சிவப்பு ஓடுகள் இந்த பாலகிருஷ்ணன் பற்றி நான் கூறும்போது இவர் 2 புதிய விடயங்களை எடுத்துள்ளார் இந்த ஆய்விலே. ஒன்று, இடப்பெயர்களுக்கு ஆனோமாஸ்டிக்ஸ் என்று கூறுவது என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனோமாஸ்டிக்ஸ் என்றால் ஒரு இடத்திலே, இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், கொற்கை, வஞ்சி, தொண்டி எல்லாம் அங்கே இருக்கிறது. அப்ப அந்த பெயர்களையும் அவர்கள் தங்களுடைய நினைவுகளோடு இங்கே சுமந்து வந்திருக்கிறார்கள். இங்கும் ஒரு கொற்கையை அமைத்திருக்கிறார்கள், இங்கும் ஒரு வஞ்சி துறைமுகம் இருந்திருக்கிறது. ஆக இடம்பெயர் ஆய்வு என்று அவர் சொல்லுகிறார், கணினியை கொண்டு தொழில்நுட்ப ரீதியாக எவராலும் மறுத்து உரைக்கவோ கேள்விக்கு உட்படுத்தவோ முடியாத வகையிலே அவர் இடம்பெயர் ஆதாரங்களை மதுசூதனன் கூறியது போல மிகப்பெரிய வரைபடங்களுடன் அந்த நூலிலே நீங்கள் காணலாம். மிக துல்லியமாக, கணினி போய் சொல்லாது, அழகாக காட்டுகிறது. பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் குஜராத்திலும் லோத்தல் என்பதுதான் சிந்துவெளியுடைய மிகவும் கீழாக இருக்கின்ற ஒரு இடம். அங்கேயும் சிந்துவெளிக்கான அந்த இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா இடங்களிலும் இந்த நான் முதலில் கூறிய போல தமிழ் பெயர்களும் தமிழ் அரசர்களின் பெயர்களும் மலை, குன்று, வரை இப்படியான பெயர்களும் அங்கே நிறைய இருப்பதை அவர் அந்த வரைபடங்களோடு உங்களுக்கு தெளிவாக அந்த நூலிலே தருகிறார். ஆகவே நகர்மய வாழ்க்கை தமிழ்நாட்டிலே இருந்தது, சிந்துவெளி நாகரிகத்திலும் இருந்தது. இன்னும் ஒரு விடயம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட சக்கரங்கள் வடமொழி இலக்கியத்தில் சக்கரங்களை பற்றி கூறிய போதும் சிந்துவெளி சக்கரங்களின் அமைப்புக்கும் இந்த சக்கரங்களின் அமைப்புக்கும் மிகப்பெரிய வேறுபாடு. ஸ்பைக்ஸ் என்பதற்கு தமிழில் ஸ்பைக்ஸ் உள்ள சக்கரங்களாகத்தான் வடமொழி இலக்கியங்களில் வருகின்ற இது இருக்கிறது. ஆனால் அது பெருமாள். மற்றது குதிரை இல்லை. குதிரை எங்கே இருந்தது? ஆரியர்களுடைய வருகையில் தான் குதிரை வந்தது. ஒட்டகம் தமிழ்நாட்டில் இல்லை, குதிரை அங்கே இருக்கவில்லை, காளை தான் இருந்தது. அப்ப தொல்லியல் தளங்கள் நிறைய தோண்டி பார்க்கும் போது இந்த 2 புதிர்களுக்கும் உங்களுக்கு விடை காணக்கூடியதாக இருக்கு. அப்ப இவர் சொல்லுகிறார், சிந்துவெளியுடைய புதிரும் தமிழ் மொழியுடைய தொன்மையத்தை பற்றின புதிரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இதனை பார்த்தால் இதனை பார்க்கலாம், இதனை பார்த்தால் இதனை பார்க்கலாம். ஆகவே நவீன தொழில்நுட்பத்தால் இடப்பெயர்களை ஆராய்ந்து இவர் சொல்கிறார். அடுத்ததாக அவர் சொல்லும் இன்னொரு விடயம் பானை தடம். நாங்கள் பொதுவாக சொல்லும் இந்த வழித்தடம், அல்லது இந்த தடம், அந்த தடம். இவர் புதிதாக இதை இன்னொரு ஆய்வாளரான டோனி ஜோசப் என்பவர், அவர் ஒரு மலையாள ஆய்வாளர், மிகப்பெரிய ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஏர்லி இந்தியன்ஸ் என்கின்ற ஒரு நூல். அந்த நூலிலே இங்கே கூறப்படுகிற இந்த கருத்துக்களை எல்லாம் எவ்வாறு ஜெனடிக், அதாவது மரபணு ரீதியாக நிறுவுகிறார். அங்கே இருந்து யார் வந்திருக்கிறார்கள், எந்த காலகட்டத்தில் இங்கே வந்தார்கள், பல விடயங்களை நிறுவுகிறார். மிகப்பெரிய ஆய்வுகளை செய்கிறார் டோனி ஜோசப். அவர் சொல்லுவார், இந்த பானைத்தடம் என்று ஒன்றை வைத்து இவர் கண்டுபிடிப்பது ஒரு உண்மையில் ஒரு துணிச்சலான விடயம் என்று கூறுவார். என்றால் கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் என்பது தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிக ஐராவதன் மகாதேவன் அவருடைய ஆய்வுகளே அது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள் சிந்துவெளியிலே கிடைப்பது போல தமிழ்நாட்டிலும் கிடைக்கின்றன. ஆனால் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலோ வடக்கு பகுதிகளிலோ கிடக்கின்ற அந்த பானை ஓடுகள் வேறு விதமான அமைப்பு கொண்ட, அதுக்கு ஒரு அழகான படம் ஒன்று இருக்கிறது.
கருப்பு சிவப்பு அங்கே கிடைக்கிறது, இந்தியாவிலே வேறு அப்படி கிடைக்கிறது என்று. ஆக எல்லாவற்றையும் அவர் தொழில்நுட்ப ரீதியாக நிறுவுகிறார். ஆகவே இந்த இருவழி சோதனை, இந்த ரெண்டு பக்கத்தாலும் சோதிக்கணும். ஒன்று தொல் தமிழ் இது எப்படி இருந்தது, அதை அங்கே பின்னோக்கி போகிறது. சிந்துவெளி பண்பாடு அங்கே இருந்து அப்படி கீழ் நோக்கி வருகிறது. இது எல்லாத்தையும் இப்படிப்பட்ட துணைநிலை ஆதாரங்கள் சான்றுகள் மூலமாக விடை காண வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர் சொல்கிறார், ஆரியரின் படையெடுப்பு, தட்பவெட்ப மாற்றங்கள் அல்லது இவை எல்லாவற்றின் கூட்டு காரணிகளால் சிந்துவெளி நாகரிகம் அழிந்து போயிருக்கலாம். அங்கிருந்த மக்கள் ஒன்று இந்திய துணைக்கண்டத்திலே எல்லா பகுதிகளுக்கும் போவார்கள். மீதம் இருந்தவர்கள் வந்த புதிய மக்களுடன் சேர்ந்து பழைய மொழியை இழந்து புதிய விதமாக மாறினார்கள். அவர்கள் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இருக்கிறார்கள். முதலே பெயர்ந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டிலே தங்கிவிட்டார்கள். மற்றது அவர் சொல்லுகிறார், அங்கே சிந்துவெளி நாகரிகத்திலே சங்கு வணிகங்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த ஒரு பெண்ணுடைய சிலை ஒன்று இருக்கிறது, ஒரு மெல்லிய பெண்ணுடைய ஒரு சிலை ஒன்று அந்த சிந்துவெளியில் எடுத்ததால் கை நீளத்துக்கு நீளமாக சங்கு வளையல்கள் அணிந்திருக்கிறார். இந்த சங்கு எடுப்பது, சங்கு முத்து குளிப்பது, சங்கு எடுப்பது எல்லாம் தென் தமிழகத்திலே இருக்கிறது. வேறு ஒரு இடத்திலும் இந்த சங்கை எடுத்து அதை சங்கை அறுத்து வளையல்கள் செய்கின்ற தொழில் வட்டி. இந்த சங்கு வளையல்கள் செய்கின்ற தொழிற்சாலை இருப்பதற்கான தடயமும் தமிழ்நாட்டின் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியிலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய தொன்மங்கள் ஆழ வேரூன்றி இருக்கின்றன. நாங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கோம், ஒரு மனிதன் ஒரு இடத்துல பிறந்தால் அவர் அங்கேயே ஆண்டாண்டு காலம் ஆயிரம் ஆண்டுகளாக அந்த இடத்திலே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மடிந்து அவர் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் அது மிகவும் ஒரு தவறான விடயம். ஏனென்றால் மனிதன் எப்பொழுதுமே இடம்பெயர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். Always there's a migration going on. எப்பொழுதுமே மனுஷன் ஒரு இடத்துல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து வலிக்கிட்டு போறான், அங்க இருந்து வலிக்கிட்டு போறான். இன்றும் நாங்கள் புலம்பெயர்வு என்றது ஒரு புதிய விடயம் அல்ல. மனிதன் இடம்பெயர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறான். நடந்து கொண்டிருப்பவன் தான் புதிய நாகரிகங்களை படைக்கிறான் என்பது ஆர் பாலகிருஷ்ணனுடைய இன்னொரு அருமையான வாக்கியம். நடந்து கொண்டிருப்பவன் தான் நாகரிகத்தை படைப்பான். நாங்கள் எல்லோரும் ஒரு தூய இனம் என்றோ, நாங்கள் ஒரு இடத்துக்கு மட்டும் சொந்தக்காரர்கள் என்றோ, இது உங்களுடைய இடம், இது ஆண்டாண்டு தலைமுறையாக அல்லது வரலாறு முழுவதும் நாங்கள் இங்கேதான் இருக்கிறோம் என்று எந்த மனிதனுமே உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் எல்லோருமே புலம்பெயர்ந்தவர்கள் தான் என்று அவர் கூறுகிறார். இந்த தமிழ் இலக்கியங்களிலே நீங்கள் பார்க்கலாம், வடக்கு பற்றி தனக்கு விஷயங்கள் வரும். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் ஆரியப்படையை பற்றி தமிழ் இலக்கியம் சொல்லுது. மற்றது இந்திய நிலையிலே கொண்டு போய் இது சூட்டினார். மற்ற ஏற்கனவே நான் சொன்ன சில உதாரணங்கள். மற்றது அசோகருடைய கல்வெட்டிலே பார்த்தால் திரமிழ சங்காத்த இன்னொன்று ஞாபகம் இல்லை, திரமிழ சங்காத்தவோ இன்னொன்று தான் இருக்கிறது. அப்ப தமிழ் அரசர்களோடு தாங்கள் நட்பாக இருந்ததை பற்றி அசோகர். இந்த அசோகர் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிற, அசோகர் பிராமி என்று சொல்வார்கள். அது ஆனால் இன்று கீழடியிலே கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் மூலம் தமிழ் பிராமி என்பது அசோக பிராமியை விட 3 நூற்றாண்டுகள் முன்னையது என்று நிறுவப்பட்டிருக்கிறது. ஆகவே அசோக பிராமியை விட தமிழ் பிராமி பழமையான. ஆகவே மதுசூதன் குறிப்பிட்டது போல வரலாறு ஒன்றல்ல, அது என்றுமே மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் இப்போது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னோ அசோக பிராமி தான் பிழைவது என்று சொன்னால் இன்று அந்த கருத்து மாறப்பட்டிருக்கு. அதே போல இன்று நான் இந்த மேடையில் கூறுகின்ற இந்த கருத்துக்களின் சரி பிழை என்பது இன்னும் எதிர்வரும் காலத்தில் வருகின்ற ஆராய்ச்சிகள் சில வழி இதை தவறென்று நிரூபிக்கக்கூடும், அல்லது இதிலே சில மாற்றங்கள் வரக்கூடும். ஆகவே முடிந்த முடிவாக நாங்கள் எந்த ஒரு வரலாற்று ஆய்வையும் கூற முடியாது. சிலப்பதிகாரத்தை பாருங்கள். தமிழை பழித்த வடமர்களுக்கு பாடம் புகட்டினான் சேரன் செங்குட்டுவன். என்ன செய்தான்? கல்லை கொண்டாண்டாக்க தமிழை பழித்த வடமர். அப்ப அங்கே போய் கொண்டிருந்தான். இவர் இதெல்லாம் சொல்வதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, ஏதோ ஒரு பழைய நினைவுகள் இருக்கின்றன.
அல்லது அவர்களுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொண்டிருந்த பழைய பழைய விடயங்கள் அவர்களுடைய சிந்தனையில் நினைவுகளிலே ஊறி தேங்கி கிடக்கின்றன. ஆகவே சங்க காலம் என்பது ஒரு நெடிய வரலாற்றை தொன்மங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற ஒரு தங்கச் சுரங்கத்தை கொண்ட ஒரு வழி. அந்த புலம்பெயர்வுகளால் கட்டமைக்கப்பட்டு இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்துவெளி நாகரிகத்தோடு கொண்டு போய் இணைக்கலாம் என்பதுதான் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய. இதுவே ஒரு கூட்டு சிந்தனை வேணும். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றியும் தெரியணும், தமிழ் தொன்மங்களை பற்றி, தமிழ் தொல் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் என்ன கூறுகின்றன என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம், ஒரு நுணுக்கமான பார்வை வேண்டும். இவை ரெண்டும் இருந்தால் அந்த கூட்டு சிந்தனையை வைத்துக் கொண்டுதான் சிந்துவெளி விட்டடமும் சங்க இலக்கியம் தொட்டவிடமும் என்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் என்பதை பற்றி இவர் பேசுகிறார். சிந்து முதல் வைகை வரை. உங்களுக்கு உதாரணமாக நான் கூறலாம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலேயே லண்டன் என்ற பேர் எத்தனையோ இருக்கு, பாரிஸ் என்ற பேர் ஒரு 25 இடத்துல இருக்குது. அமெரிக்காவில் பாரிஸ். ஏனென்றால் ஐரோப்பாவிலிருந்து போன மக்கள் தங்களுடைய நினைவுகளோடு தங்கள் இடங்கள் பெயர்களையும் கொண்டு சென்றார்கள். நியூயார்க் என்பது யார்க் என்கின்ற பிரித்தானிய ஊரிற்கு யார்க்கிலிருந்து வந்தவர்கள் இதை நியூயார்க் ஆக்கினார். அதே போல ஸ்பானியருடைய குடியேற்றம் தெற்கு பகுதி கலிபோர்னியா பகுதிகளில் லாஸ் ஏஞ்சலஸ், சானோசே, சாக்ரமெண்டோ இவையெல்லாம் ஸ்பானிய அல்லது பழைய அந்த இந்திய அமெரிக்க பழங்குடிகளான இந்தியர்களுடைய பெயர். ஆக இவையெல்லாம் இங்கே ஸ்பெயினிலிருந்தும் பிரிட்டனிலிருந்தும் போன பெயர்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கின்றன. அதே போல நீங்கள் பார்த்தால் சிந்துவெளியிலே, ஆப்கானிஸ்தானிலே மலை, காடு, சோலை, காணம் இந்த பெயர்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானிலே திட்டை, கரை, வரை, நிலம், கல். இன்னொரு விடயம், இன்று வரை பாகிஸ்தானிலே பலுகிஸ்தான் மாநிலத்திலே பிராகுயி என்கின்ற ஒரு மொழி பேசப்படுகிறது. இந்த மொழி தொல் திராவிட மொழி என்று நிறுவப்பட்டுள்ளது. இன்று வரை பேசுகிறார்கள். இன்றும் அவர்கள் பேசுகின்ற அந்த பிராகுயி மொழி தொல் தமிழ் அல்லது தொல் திராவிட மொழி. பாலகிருஷ்ணன் மிக நுட்பமாக சொல்றார், நான் தமிழ் மொழி என்று அதில் கூற மாட்டேன் என்றால் அதற்கான சான்றுகளை இன்னும் நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஆகவே அது ஒரு திராவிட மொழி. சிந்துவெளி நாகரிகத்தை ஜான் மார்ஷல் கண்டுபிடித்த 1924 வங்காள அறிஞர் ஒருவர் சொன்னார், ஆராய்ந்துவிட்டு இவர்கள் பேசிய மொழி ஒரு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று 1925 சொல்லிவிட்டார். அந்த பிராகுயி மொழி தொல் திராவிட மொழி. அது இன்று வரை பாகிஸ்தானின் பலுகிஸ்தானிலே பேசப்பட்டு வருகிறது. முருகன் பெயர்களை பாருங்கள். ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அதாவது சிந்துவெளி நாகரிகம், ஐபிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐபிசி என்று சொல்வார்கள். முருகனுடைய பெயர்கள் வேலன், குமரன், தனிகே, சோலை இந்த பெயர்கள் அங்கே இருக்கின்றன. கல்வெட்டுகளில் பார்த்தால் காடு, மலை, ஏரி, குன்று, தலை, தொண்டி இவை இருக்கின்றன. மற்றது ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மகாபாரதம் சகுனி பகடைக்காயை ஒட்டுவதுதான் ஞாபகம் வரும். இந்த பகடைக்காய்கள் இலச்சினை சிந்துவெளி நாகரிகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கீழடியிலே அண்மையிலே பகடைக்காய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தந்தத்தால் செய்த பகடைக்காய். தந்தத்தால் செய்த பகடைக்காய் அதில் எனக்கு உறுதியாக கூற தெரியவில்லை, எங்கோ வாசித்த ஞாபகம். அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள அந்த புதிய எழுதுகளுக்கும் வடமொழி இலக்கியங்கள் கூறுகின்ற அந்த பாடக்காயில் உள்ள இதுகளுக்கும் வித்தியாசம் இருக்கான். சிந்துவெளி நாகரிகத்திலே பாடக்காயில் இருக்கிற மாதிரி தான் கீழடியில இருக்கிறது. ஆகவே சங்க இலக்கியங்கள் புராணங்கள் அல்ல. இது நாங்கள் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, எந்த ஒரு மொழி குடும்பத்தையோ அல்லது ஒரு பண்பாட்டையோ குறைத்து மதிப்பிடுவதாகவோ அல்லது தாழ்த்தி பேசுவதற்கான வாய்ப்பாகவோ பயன்படுத்தவில்லை.
சங்க இலக்கியங்கள் புராண கதைகளால் கட்டப்பட்ட அல்ல. அவை உண்மையாக வாழ்ந்த மக்களை, கடிகேழு வள்ளல்கள், காரி ஓரிபாரி அவர்களையெல்லாம் இவர் என்னிடத்தில் சொல்றார், மலைவாழ் மக்களிடம் தான் தொன்மையான நாகரிகம் மாறாமல் அப்படியே இருக்கிறது. என்னடா மலைவாழ் மக்கள், எங்களுக்கு இப்ப அந்தமான் நிக்கோபார்ல இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்கள் அந்த ஆதிக்குடிகள் எச்சங்கள், அவர்கள் ஒருவித கலக்கும் மாசும் இல்லாமல் அப்படி இருக்கிறார்கள். அதே போல இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த மலைவாழ் மக்கள் மிகவும் அந்த துன்பங்களையும் மொழியையும் அந்த பழக்க வழக்கங்களையும் பண்பாட்டையும் பாதுகாப்பவர்களாக இருக்கிறார்கள். யதார்த்தமான வாழ்க்கையை பேசியதுதான் சங்க இலக்கியம். யதார்த்தமாக எவ்வாறு போருக்கின்றார்கள், எவ்வாறு ஒரு பெண் தன்னுடைய காதலனை சந்திக்கிறாள், எவ்வாறு அரசன் ஆட்சி செய்கிறார், அதை எதிர்த்து எவ்வாறு ஒரு மக்கள் பொங்குகிறார்கள், எழுதுகிறார்கள், கவிஞர்கள் பாணர்களுடைய நிலை என்ன, இவ்வாறு யதார்த்தமான வாழ்க்கையை பேசுவது சங்க இலக்கியம். ஆகவே இந்த சங்க இலக்கிய புள்ளிகளை முனைத்துக் கொண்டு நாங்கள் இதனை நோக்கினால் எங்களுடைய தமிழ் வரலாறு அல்லது பண்பாடு எவ்வாறு ஒரு வழியில் நடந்து வந்திருக்கிறது என்பதை அறியலாம். இதுல ஒரு கேள்வி, நாங்கள் திராவிட நாகரிகம் என்று இவர் சொல்லுகிறார், ஏன் தமிழ் நாகரிகம் என்று சொல்லவில்லை என்று யாரும் கேள்வி கேட்கிறார்கள். நான் இதுல சில விடயங்களை யூடியூப்ல பார்த்து எடுத்தேன் இந்த கேள்வி பதிலை. அவர் சொல்றார், ஒரு மொழி குடும்பத்தின் பேரை தான் பயன்படுத்தணும். நான் இப்ப தமிழ் நாகரிகம் சொன்னால் நாளைக்கு தெலுங்கு நாகரிகம், கன்னட நாகரிகம், மலையாள நாகரிகம் என்று சொல்வார்கள். திராவிட நாகரிகம் என்பதுதான் இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த விஷயம். அவை நாங்கள் இந்த தமிழ் நாகரிக ஒரு பண்பாட்டின் பயணம் சொல்லிட்டு தமிழ் நாகரிகம் தான் பண்பாடா வந்தது என்றெல்லாம் நீங்கள் கருக்கக்கூடாது. மற்றது தான் இருந்த அந்த சத்தீஸ்கர், ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்களிலே அவர் இந்த காலம் அங்கே அவர் சொல்லுகிறார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றால் அவர் போய்விடுவார் அந்த கிராமங்களுக்குள் போய் மக்களை எல்லாம் கண்டு, நீங்கள் இந்த தோலை காட்டி இதுக்கு என்ன சொல்லுவீர்கள், தோல் என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொரு விடயங்களை கேட்டால் அதுக்கு பிறகுதான் அவருக்கு இதை பற்றி ஆராய்ச்சி செய்யணும் என்ற எண்ணம் வந்தது. அந்த ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர்ல உள்ள அந்த பழங்குடி மக்கள் எந்த ஒரு காப்பி அடையாளமும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு வடமொழி அடையாளமும் இல்லை. அவர்களிலே இன்னும் பழனி, தேக்கடை என்ற ஊர்கள் எல்லாம் பெயர்கள் அங்கே இருக்கின்றன. அங்கே நேற்றைய சரி என்பது இன்று மாறலாம், இன்றைய சரி நாளைக்கு மாறலாம். ஆனால் கீழடியை பார்க்கும்போது அந்த மோஹஞ்சதாரோ ஹரப்பாவில் உள்ள நகர்ப்புற நாகரிகங்களுக்கு பல இடங்களில் அது சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த நூலை நான் பார்த்து படிக்க உங்களுக்கு சொல்ல வேண்டாம். முதல்ல ஒரு அத்தியாயத்தை, அதில் 17 அத்தியாயங்களும் இன்னும் இருக்கின்றன, 17 இயல்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு அத்தியாயத்தை தலைப்பை பார்த்து நீங்கள் தெரிவு செய்துவிட்டு முதல்ல அதிலே உள்ள அந்த இமேஜஸ், அதில் உள்ள படங்கள், அந்த வரைபடங்கள், உருவங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அப்புறம் அதிலே உள்ள மேப்ஸ், வரைபடங்களை பாருங்கள். வரைபடங்களை பார்த்து அதில் உள்ள அந்த சார்ட்ஸ், அந்த சார்ட்கள் கொடுத்திருக்கார்கள், இது இப்படி போய் இது இப்படி பார்க்கணும், இதுல அந்த சார்ட்களை ஃபாலோ பண்ணி அதை விளங்கிக் கொள்ளணும். உங்களுக்கு கண்ணுக்கு ஒரு புதிய கண்ணாடியை போட்டுக்கொண்டு சங்க இலக்கியம் என்ற கண்ணாடியின் அதுகளை பாருங்கள். பார்த்தால் அந்த நூலை நீங்கள் ஒரு வரலாற்று ஆவணமாக பார்ப்பீர்கள். ஒரு வரலாற்று ஆவணம் எப்படி இருக்க வேண்டும்? அது தொல்பொருளை பேச வேண்டும், மொழியியலை பேச வேண்டும், மானுடைகள் ஆந்த்ரோபாலஜியை பேச வேண்டும், இலக்கியத்தின் சான்றுகளை கொண்டிருக்க வேண்டும், அறிவியலை கொண்டிருக்க வேண்டும். அறிவியல் தான் நான் இப்பொழுது கூட அந்த டோனி ஜோசப்புடைய நூலை வழங்கப்படுத்துவதற்கு மரபணு ரீதியாக ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும், இடப்பெயர்வு நடந்தது என்பதற்கான சான்றுகள் முன்வைக்கப்பட வேண்டும். இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு வரலாறு, கலாச்சாரம், உங்களுடைய மொழி பற்றிய ஆர்வமுள்ள நாங்கள் இந்த நூலில் வாசித்தோமானால் இந்த தலைப்புகளுக்கு கூடாக ஒவ்வொரு இயல்களையும் நாங்கள் தெரிவு செய்து வாசிப்பதன் கூடாக நாங்கள் எங்கிருந்தோம், எங்கிருந்து வந்தோம், எங்கு நிற்கின்றோம் என்கின்ற விடயங்களை காணலாம். அண்மையிலே கீழடியில் அந்த நெல் மணிகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அந்த நெல் மணிகள் மிகவும் மிகவும் உட்பட்ட காலம், வரலாற்று நாங்கள் கூறுகின்ற அந்த வரலாற்று காலத்துக்கு முன்னே இருந்தது.
இரும்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது சிவகலையில். அந்த இரும்பு உருக்குகின்ற சில தொழிற்சாலைகள் தமிழகத்திலே மிக பழங்காலத்தில் இருந்தன என்பதற்கான சான்றுகளாக இருக்கின்றன. இதை விட இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் 450க்கும் மேற்பட்ட குறியீடுகள் இன்னும் வாசிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் இந்த முடிவுகள் சற்றே தாமதப்படுகின்றன. அந்த வடமொழி இலக்கியங்கள் இந்த வேதங்களை சொல்லும் போது ரிக்வேதம் மிகவும் பழையது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த நூலில் உள்ள ஆதாரங்களின்படி சிந்துவெளி நாகரிகம் 1700 BC-யிலே முடிந்தால் ரிக்வேதம் போஸ்ட் ஹரப்பன், அதாவது ஹரப்பன் நாகரிகம் முடிந்த பின்பு 1500 தான் எழுதப்பட்டது. ஆகவே சிந்துவெளி நாகரிகத்துக்கு பிறகுதான் ரிக்வேதம் வந்திருக்கிறது. சங்க இலக்கியத்தை நம்பலாமா? அது சும்மா புலவர்கள் பொழுதுபோக்கு அரசனிடம் பரிசு பெறுவதற்கு பொன்னை பெறுவதற்காக பாடி வைத்து விட்டு போனதா என்றெல்லாம் கூறினால் அந்த சங்க இலக்கியங்களின் நம்பகத்தன்மையை நாங்கள் இந்த கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர், அரிக்குமேடு போன்ற இடங்களின் அகழ்வாய்வுகளிலே நாங்கள் தொடர்ந்து வியப்பூட்டும் வகையில், பெருமிதப்படும் வகையில் கண்டுகொண்டு வருகிறோம். இந்த நூலை வாசிக்கும் போது எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை புதிதாக அறிந்து கொள்கிறோம், ஆச்சரியப்படுகிறோம், கடைசியிலே நாங்கள் மிகவும் பெருமிதப்படுகிறோம். அதை தமிழ் தொன்மையை பற்றி பேசுகின்ற போது இயல்பாகவே நாங்கள் பெருமிதப்படுவதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அது சரியான சான்றுகளினதும் நம்பகத்தன்மையோடு கூடிய ஆதாரங்களினதும் அடிப்படையில் தான் அந்த பெருமிதத்தை நாங்கள் கட்டமைக்க முடியும். Tony Joseph சொல்வார், Indian population is a result of multiple ancient migrations. ஒரு மைக்ரேஷன் அல்ல. அப்ப 65,000 வருஷத்துக்கு முதல் ஆப்பிரிக்காவில் மனுஷன் குடிபெயர்ந்து வருகிறான். பிறகு 2000 கிமு 2000 அந்த காலத்திலே ஆரியர்கள் வருகிறார்கள். அங்கே அந்த புல்வெளி மேய்ச்சல்களில் இருந்து வேட்டையாடுகின்ற இனங்கள் வருகிறார்கள். ஸ்டெப்பீஸ் புல்வெளியிலும் பல புல்வெளிகள் பிரதேசம், இன்றைய கசகஸ்தான் என்று கூறுகின்ற இடத்திற்கும் இங்கே உள்ள டிஎன்ஏக்கள் பொருந்தி போகின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆகவே நகர நாகரிகம், எழுத்தமைப்பு, வர்த்தகம், சமூக கட்டமைப்பு, தொழில்நுட்பம் இதெல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கும் போது சிந்துவெளி நாகரிகம் விட்ட இடம் இங்கே தென் தமிழகத்திலே வந்து தேங்கி நிற்கின்றது என்று நான் கூற விரும்புகிறேன். இதை இந்த நூலிலே பல நுணுக்கமான விவரங்களோடு மிகவும் சரளமான நடையில் எழுதியிருக்கிறார். மதுசூதனன் தலைவர் குறிப்பிட்டது போல இந்த நூலை வாசிக்கும் போது அந்த முன்னர் நாங்கள் வாசித்த பல கோசாமி அவருடைய நூல்களை வாசிக்கும் போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். என்றால் எங்களுக்கு அந்த விஷயம் புரியுது. ஆனால் இந்த நூலை வாசிக்கும் போது உண்மையிலே அவர் பாலகிருஷ்ணனுடைய யூடியூப்ல நீங்கள் நம்ப பார்த்தால் இதன் PDF வடிவம் கூட கிடைக்கிறது என்று நினைக்கிறேன் இணையத்திலே. அவர் பாலகிருஷ்ணன் பேசும்போது அவர் மதுரையை சேர்ந்தவர். அவர் பேசும்போது நம்ம பையனுக்கு அப்படி சொல்றாங்க, அப்படியெல்லாம் பேசுவார். நான் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அப்படியே ரொம்ப சரளமாக வீட்டிலே ஒருவரோட நாங்கள் உரையாடும் போது இப்பொழுது நான் சொன்னேன் மது இப்படி இருந்தேன்னு சொல்லி கதைக்கிற மாதிரி அந்த நூல் எழுதப்பட்டிருக்காது. அப்படியால் அந்த அந்த என்னவென்று சொல்வது, அதை சொல்ல முடியாத அளவுக்கு என்னை ஆட்கொண்ட ஒரு புத்தகம். இதில் நிச்சயமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும், பகிரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நூல். ஆனால் அதன் கனவையும் அளவும் பலருக்கு அதை தூக்கி வாசிக்க முடியாது. நான் கூட இங்கே லைப்ரரியிலே அந்த இதில் எப்படி விரித்து வைத்துவிட்டு புரிஞ்சிருந்தால் வாசிக்க தூக்க முடியாது. இதில் நான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த நூலை பற்றியும் டோனி ஜோசப்புடைய நூலை எனக்கு அன்பளிப்பாக தந்தும் இந்த நூலின் ஆங்கில பிரதியை வைத்திருந்தும் எனக்கு இந்த நூலிலே ஆர்வத்தை ஏற்படுத்திய என்னுடைய மூத்த மகனுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. இந்த
இந்த நூலில் வந்து 17 அத்தியாயங்கள் இருக்கிறது அதுதான் சொன்னாங்க. அந்த 17 அத்தியாயங்கள் பேரை நான் சொல்றேன். வந்த தடம் மனித பயணத்தின் தொடக்கம். முதலாவது வந்த தடம் மனித பயணத்தின் தொடக்கம். வெண்கல காலம் உலகின் பண்டைய பண்பாடுகள். விடுதலைகள் தொடர்கின்றன. இந்தியாவின் தேதியற்ற கடந்த காலம். விடுதலைகள் தொடர்கின்றன. இந்தியாவின் தேதியற்ற கடந்த காலம். சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். இந்த நூல் தான் பாலகிருஷ்ணனை தமிழ் சூழலுக்கு அறிமுகப்படுத்துது. இந்த தலைப்பில் அவர் எழுதியிருக்கின்ற ஒரு முன்னைய ஆய்வு இங்கே பொருத்தப்பாடு எழுதி அதனுடைய சில அம்சங்களை இங்கே கொண்டு வர்றார். அடுத்த 5வது இடப்பெயரும் இடப்பெயர்கள், பெயர்களின் பாத சுவடுகள். 6 பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்கள். 7 திராவிட கருதுகோளுக்கு சான்றளிக்கும் சிந்துவெளி இடர்பாடுகள். 8 சிந்துவெளி நகரங்களின் மேல் மேற்கு கீழ்கிழக்கு இருமைத்தன்மை. அதாவது இந்த இரட்டை நிலையில அது எப்படி நாகரிகங்களை பார்க்கலாம் என்பதற்கான மேல் மேற்கு கீழ்கிழக்கு என்ற ஒரு இருமத்தன்மையின் கூடாக அணுகின்ற போக்கு. அடுத்தது திராவிட சிவப்பு சிந்துவெளி பண்பாட்டின் நிற குறியீடு. திராவிட சிவப்பு சிந்துவெளி பண்பாட்டின் நிற குறியீடு. சிவப்பு என்பது கம்யூனிஸ்டுகள் அங்கு சொல்றது. திராவிட பண்பாட்டுக்கும் சிவப்புக்கும் தொடர்பு இருக்குது. திராவிட சிவப்பு சிந்துவெளி பண்பாட்டின் நிற குறியீடு. திராவிட குஜராத் வேளிரின் நெடுவாயல். திராவிட மகாராஷ்டிரா நன்னனின் பொன்னிலம். கொங்கு மற்றும் நகரத்தார் மரபுகளின் சிந்துவெளி சுவடுகள். சிலம்பு திராவிட பெருவழியில் தாய் தெய்வங்கள். வன்னியின் வேர்கள் வாழ்வின் மரம். ஆடுகளம் விளையாட்டு என்னும் வாழ்வியல். உருளும் பகடைகள் கடந்த காலமும் பொழுதுபோக்கும். ஆதிச்ச நல்லூரும் கீழடியும் தொப்புள் கொடி. கடைசி முடிவுரையும் முன்னகர்வும். அடுத்து கேள்விப்பதில். அடுத்து துணைநூல் பட்டியல் பொருளடைவு பின்னிணைப்பு என்ற அடிப்படையில் இந்த நூல் அமைந்திருக்குது. இதுல கடந்த செப்டம்பர் 20ஆம் தேதி இந்த அக்கா ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சிந்துவெளி இந்த கண்டுபிடிப்பு அல்லது அதனுடைய தொடக்கம் 1824 செப்டம்பர் 20 தான் இப்படி ஒரு சிந்துவெளி நாகரிகம் இருக்கிறதாக அன்றைக்கு லண்டனில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலில் இது பிரகடனப்படுத்தப்படுது. அந்த பிரகடனப்படுத்தப்பட்டதாக அந்த செப்டம்பர் 20 ஒரு சிந்துவெளி நாள் என்று அது வெறுமனவே ஒரு நாளுக்காக அல்ல, அந்த சிந்துவெளி பற்றிய அந்த ஆய்வினுடைய பெருக்கத்தையும் அதற்கூடாக ஒரு தொல் திராவிட பாரம்பரியத்தினுடைய அந்த கால அகலங்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு பேசு பொருளாக கடந்த வருடம் 100 ஆண்டு பரவலாக தமிழகத்தில் கொண்டாடினார்கள். பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்றால் இந்த நூல் வெளிவந்து இப்போ 24 வந்தது. அதற்குள் கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முதல் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுடைய ஒரு ஏற்பாட்டில் இந்த நூலை பற்றி இப்போ நாங்கள் உரையாசிரியர் மாதிரியோ அல்லது வியாக்கியானம் செய்திருந்த மாதிரி இல்லாமல் இது இன்னும் இந்த நூலின் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் 380 பக்கங்களில் மீண்டும் ஒரு பண்பாட்டின் பயணம் என்பதற்கான ஒரு அந்த நூலுக்கு திறந்து விடுவதற்கு தமிழ்ச்செல்வன் பல ஆய்வறிஞர்களை கொண்டு அதை பல இதுகளாக பிரித்து அவ்வாறான ஒரு நூலையும் எழுதியிருப்பது இந்த நூலுக்கு இன்னொரு வகையில் ஒரு சிறப்பான விஷயம். என்னென்னா
நாங்கள் குறைந்தபட்சம் அந்த நூலையாவது படித்து மூல நூலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் மூல நூல் தடையின்றி நீங்கள் முதல்ல இருந்து கடைசி மட்டும் படிக்கணும்ன்றது இல்லை. உங்களுக்கு மனம் போற போக்குல அன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு எதை ஈர்க்குதோ அதை நீங்க படிக்கணும். அது கூட வாசிப்பை எந்த விதத்திலையும் குழப்ப போறதும் இல்லை. உங்களுடைய ஆய்வு தேடலை விருத்தி செய்யக்கூடிய ஒரு விடயம். இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லி வந்து தேவை இருக்கிறதுனா, இப்ப அக்கா சொன்ன மாதிரி அந்த அக்கான்னு சொல்றது அந்த பித்தானுக்கு உறவு இருக்கிற வழியா அக்கா தம்பி அப்படித்தான் நாங்கள். அதனால நீங்க அதை புலமைக்குள்ள பிறகு இது சொல்ல வேண்டாம். அக்கா சொன்ன மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு வரலாறு என்பது ஒரு தன்மைத்துவம் சார்ந்ததுதான். ஒரு ஒற்றை பார்வையில வரலாறு சொல்ல முடியாது என்பது பல ஆய்வாளர்களும் இன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுற ஒரு விஷயம். எங்களுக்கு இந்த சங்க இலக்கியம் பற்றி ஒரு வரலாற்றோட இணைத்து காட்டிய முதலாவது பெருமை வந்து ஈழத்துக்கு இருக்கு. இந்த கனகசபை பிள்ளை என்று சொல்லப்படுற 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதிய கனகசபை பிள்ளை தான் இந்த சங்க இலக்கியத்தை ஒரு வரலாறு எழுதுவதற்கு ஒரு பிரதானமான ஒரு தடயமாக முன்வைத்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு அல்லது அதுக்கு முதல் களம் அமைத்து விட்டது கனகசபை பிள்ளை. இது ஒரு நான் சொல்லவில்லை, இதை பெரும் ஆய்வறிஞர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அது ஒரு முக்கியமான. ரெண்டாவது வந்து எங்களுக்கு பேராசிரியர் கணாதி பிள்ளையை இந்த இடத்துல நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுனா, இந்த கல்வெட்டு தொல்லியல் சார்ந்து பயிற்றப்பட்ட தமிழ்கூறு நல்லுலகிலேயே முதன்மையான ஒரு அறிவியல் பூர்வமான பயிற்றப்பட்ட ஒரு ஆய்வாளராக மேற்கிளம்பியது தமிழகத்தில் அல்ல, அது ஈழத்து சூழலில் தான். அதை பேராசிரியர் கணபதி பிள்ளை தான் தொடக்கி விட்டார். அந்த பேராசிரியர் கணபதி பிள்ளையுடைய மாணவர்கள் தான், அது இந்திரபாலாக இருந்தாலும் சரி, பத்மநாதனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய பேராசிரியர் கைலாசபதி, சிவத்தம்பி, பூலோ சிங்கம், சண்முகதாஸ் உட்பட எல்லோரும் இந்த கணபதி பிள்ளையினுடைய இந்த புலமை வழித்தோன்றல் என்பது அவர் விட்டு சென்ற பல கடிதங்களைத்தான் இங்கு பின்னர் எங்களுக்கு 3 பேர் சங்க இலக்கியம் தொடர்பில் எங்களுடைய ஆய்வுல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக. ஒன்று பேராசிரியர் வித்யானந்தன். இந்த வித்யானந்தன் வந்து பெரும்பாலும் வந்து அவருடைய தமிழர் சால்பு என்ற நூல் உண்மையில சங்க இலக்கியம் தொடர்பாக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நூல். ஆனா அதுல நம்ம ஆய்வாளர்களும் செய்த ஒரு 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 குறைபாடு என்னவென்றால், அந்த புத்தகத்துக்குரிய ஒரு கனதியை எங்களுடைய ஆய்வாளர்கள் கொடுக்க தவறிவிட்டார்கள் என்பது மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது கைலாசபதி, சிவத்தம்பி அவர்கள் சங்க இலக்கியத்தை குறிப்பாக கிரேக்க மரபோட ஒப்பிட்டு ஆய்வு செய்தாங்க. இதுல இந்த 3 பேருக்கும் வித்யானந்தனோட மிக நெருக்கமாக இருந்த இன்னொருவர் வந்து ப்ரொஃபசர் எங்களுடைய தனிநயமணிகள். தனிநயமணிகள் இதே சங்க இலக்கியம், இதே கிரேக்க மரபோட கல்வி சிந்தனையை, தமிழருடைய கல்வி சிந்தனையை ஆய்வு செய்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டார்கள். அப்ப ஏன் நான் இந்த விடயங்களை அழுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் இவ்வாறான ஒரு ஆய்வை தொடர்ந்து சென்று ஒரு மனதனோட்டம் மாதிரி பல்வேறுபட்ட ஆய்வாளர்கள் ஓடி கொடுக்கின்ற அந்த முடிவுகளை அவரவர் தன்னுடைய காலத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆய்வு கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றைக்கு இணையத்தை குறிப்பாக இந்த பகுப்பாய்வு தளத்துக்கு உள்ளடக்கி பாவிக்கிறதுல பாலகிருஷ்ணனுக்கு நிகர் உண்மையிலே பாலகிருஷ்ணன் தான். அதனால அந்த ஆய்வுகள், அந்த புள்ளி விவரங்கள் மிக துல்லியமாக இருக்கிறது. அப்ப இது வந்து யாருமே மறக்க முடியாமல் இருக்கு. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு கேரளாவா இருக்கலாம், வங்காளமா இருக்கலாம்,
அது ஏதோ சட்டோபாட்சியா அந்த பேர் வருது அவர் இப்ப கைலாச பரிசுத்தியாகலாம் அவர் ஒரு அடிக்கடி உச்சரிப்பாங்க. அப்ப அப்படியான அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவங்க ஆய்வுகளையே ஒரு மறு விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு வந்திருக்குது. உண்மையில இந்த நூல் 637 பக்கத்து கிட்ட, ஒரு 600 அந்த பின்னணிப்பு எல்லாம் சேர்த்தான். அது உண்மையில இப்போ நீங்கள் ஒரு மணித்தியாலத்திலையோ 1/2 மணித்தியாலத்திலோ அந்த நூலை யாருமே எந்த பெரிய ஞாபகங்களாலையும் அதை வைக்க இயலாது. இந்த நூல் இளையோடுகின்ற சில புலமை கதைகளை, ஆய்வு சிற்பங்களை இப்பொழுது எங்களுடைய பேச்சாளர் முன்வைத்திருக்கிறார்கள். இது எங்களுக்குள்ள ஒரு வாசிப்பையும் எங்களுக்குரிய ஒரு தேடலையும் உருவாக்குகின்றதுதான் நோக்கமையுடைய. நாங்கள் இந்த நூலை ஒரு விமர்சனம் செய்கிறது, ஆய்வு செய்வது, அந்த நிலைக்கு நாங்கள் போகவே முடியாது. நாம இந்த நூல் இப்படி ஒன்று வந்திருக்குது என்று சொல்லுகின்ற ஒரு நிலை. இதுக்கு இந்த நூலினுடைய வருகை கூடாக இந்த கீழடி ஆய்வுகள் அல்லது கடந்த இந்த 5 ஆண்டுகள் ஐராவத மகாதேவன் உள்ளிட்டவர்கள், உங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஐராவத மகாதேவன் அந்த நூலை அவர் அந்த மேற்கொண்ட தொல்லியல் அந்த கல்வெட்டு ஆராய்ச்சியை செய்து அது வெளிவந்த பொழுது எங்களுடைய சங்க இலக்கியம் பற்றிய என்னுடைய அந்த கால கணிப்புகள், சங்க இலக்கியம் பற்றிய அந்த பொருள்கூடல் எல்லாம் மாறும். அந்த மாற்றத்தை உருவாக்கி பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் சங்க இலக்கியம் தொடர்பான அந்த ஐராவத மகாதேவனுடைய அந்த புதிய வாசிப்பு சங்க இலக்கியம் பற்றிய பார்வையை எவ்வாறு அகற்றுகிறது என்பதற்கான ஒரு சிறிய நூலை எழுதினார். அந்த நூல் ஐராவத மகாதேவனானதை ரொம்ப அது எப்பயுமே நன்றியோடு சிவத்தம்பியை பாராட்டி கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த இலக்கிய வரலாறு, இந்த இந்த எங்களுடைய இலக்கிய பாடங்கள் பற்றிய புதிய பார்வைகள் வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப நாங்கள் சிலபஸை போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, கற்றுக் கொடுத்தாலும் சரி, இந்த புதிய ஆய்வு முடிவுகளையும் சிந்தனைகளையும் உருவாக்கி கொண்டுதான் நாங்கள் மாணவர்களிடம் பாடப்பிறப்புகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருக்கிறது. அதுதான் சிந்து விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும். அது என்னுடைய பார்வையை விசாலப்படுத்துகின்றது. அது சிந்து முதல் வைகை வரை அதனுடைய ஒரு ஆழ ஒரு புதிய சொல் வந்திருக்கிறது, இலக்கிய தொல்லியல் என்று சொல்ல இன்னைக்கு இது பண்றாங்க. அதே மாதிரி இலக்கிய மானிடவியல். அப்ப இந்த துறைகள் எல்லாம் நம்மளுக்கு அறிமுகமாகிற பொழுதுதான் நாங்கள் ஒரு புதிய இந்த அறிவுத்துறையினுடைய இணைப்பு, அது கூடாக ஒரு புதிய பார்வைகளை நோக்கி, புதிய ஆய்வுத்தடங்களை நோக்கி செல்ல முடியும். அதற்கான ஒரு ஒரு முன் முயற்சியாகவே இந்த உரை அமைந்திருக்கிறது கூறி, இனி தாங்கள் ஏதாவது இதுக்கு பெரிய நீங்க சின்ன விடயங்களை கேட்டால் அதற்கு முடிந்தவரை அக்காவும் பதிலை சொல்வார். மிகுந்த ஒரு ஆர்வத்துக்கு உருவராக இருந்தது. புதிய புதிய தகவல்களை, புதிய புதிய உரைகளை தெரிந்து கொள்ளுவோம். அதுக்காக நாங்கள் சங்கத்துக்கே வருகின்றோம். 2 பேருமே இந்த புதிய தகவல்கள் தேவைக்கு தந்திருக்காங்க. நாங்கள் தெரியும் சமய வாழ்த்துக்கிறாங்க ஆரம்ப கூடாமே படிக்கிற வளர்ப்பாங்க வச்சதாக சின்ன வெளியாக படித்திருக்கிறோம். இதை பற்றி இந்த நாகரிகங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு பிறகு அது ஆர்வங்களுக்கு கொண்டு போதா இன்னைக்கு ஒரு தெரியும் எங்க நாட்டின் பிரச்சனை கூட கேள்வி இருந்தது. உங்களுக்கு என்ன வரலாறு
என்னோட கேள்வி எழுந்த ஒரு காலம் உங்களுக்கு உலகில் சொல்லுவீர்கள் அதுக்கு உலகிற்கு சமுதாயத்திலும் சில பேரிடத்தில் வரலாறு பற்றிய ஆர்வம் அதாவது வரலாறு என்பது தமிழர்களுடைய வரலாறு அல்ல வடக்கு இலங்கைக்கு வடக்கு என்ன வரலாறு இருக்கிறது இல்லையா அது பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சரியான ஆதரவுகளோடு இல்லை என்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க அந்த வகையில் அந்த வரலாறு பற்றின ஒரு ஆர்வம் பலரும் ஏற்படுது சாதாரண இளைஞராக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு விழா இருக்கலாம் ஓரளவு இந்த வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வகையில இந்த சிந்துவெளி நாகரிகம் நாங்கள் அறிந்த அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தெற்கிலே இருக்கின்ற தமிழர்களுக்குள்ளே நெருங்கின தொடர்பு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது மனதிற்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கிறது வரலாறுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன நாங்கள் படித்த காலத்தில் சரித்திரத்தை படிக்கின்றோம் எல்லாரும் இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் வந்து கைப்பற்றியாளர் ஆனால் சென்னையாரியான் தன்னுடைய ஒரு கதை எழுதுல எல்லாரும் இருந்தது பூநகரியில ஒரு அரசு இருந்தது அந்த அரசிலே இருந்துதான் அவருடைய அரசுக்காரனாக வந்து அண்ணாத போய் கைப்பற்றினார்னு சொல்லி அவருக்கு ஒரு விதவிதமாக அந்த கருத்தை நிறுவுகிறார் அப்படி காலத்துக்கு காலம் வரலாற்று நிகழ்வுகள் வரலாற்று சம்பவங்கள் ஆய்வுகள் எங்களுக்கு மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் அவற்றில் ஒரு கூடிய ஆர்வம் செலுத்தக்கூடிய வகையில் புதிய புதிய தகவல்களை இன்றைக்கு சிறப்பாக வழங்கிய தலைவர்களுக்கும் இன்றைய பேச்சாளருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அவர்கள்தான் சொல்ல வேணும். எனக்கு அந்த மீண்டு பேசுறதான் சொல்லணும். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் போல் வணக்கம். இது நான் ஒரு கோயில் மேடம் தானே, என்ன தட்டினாலும் கேட்டுக்கொண்டு போயிடுவீங்க அப்படின்னு இல்லை. உண்மையிலேயே இன்று ஒரு என்னடி சொல்லலாம் என்று நான் ஆரம்பிக்கின்றேன். The gates of industrial and spiritual as well as social stage open to have better dances. இன்று நடைபெற்ற விடயமும் அதை நடத்திய இருவர்களிடம் எங்களுக்கு வரலாற்றின் முக்கியத்தையும் நாங்கள் அடிக்கடி கதைத்து கொண்டிருந்த விடயங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் மனத்தால் ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நாங்கள் பரப்பிக்கிறோம் என்ற முக்கியத்தையும் தெளிவாக தந்திருக்கிறார்கள். இந்த இந்த அந்த தலையங்கத்திலேயே ஒரு தெளிவான ஓர் அறிமுகம் சிந்து தொடங்கி வைகை வரைய போட்டு கீழே ஓர் அறிமுகம் என்று போட்டுக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த அறிமுகத்தை விட அதன் உள்ளே உள்ள கருத்துக்களையும், அதாவது அங்கே செப்பனிடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுக்கு தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லியிருக்கார்கள். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இவை யாவற்றையும் நான் எங்களை விட ஒரு சிலரை தவிர இன்னும் இளம் தலைமுறையினருக்கு இவை செல்லுமாயின், இளம் தலைமுறையினர் இவை செல்லுமாயின் கல்லூரியில் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே படிக்கின்றவர்கள், சர்வகலாசாலைகளில் ஆரம்ப பயிலுநர்கள், மற்றது ஒரு ஆராய்ச்சி செய்வர்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா அல்லது போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் டாக்டரல், அவைகளுக்கு இப்படியான செய்திகள், செய்தி மட்டுமல்ல, செய்திகளோடு இணைந்த கருப்பொருள்களும் முக்கியமாக திகழ்கின்றன. ஆனால் இதை நாங்கள் எவ்வளவு தூரம் எங்களுக்குள் எடுத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு மற்றவர்கள் எவ்வளவு பகிர்ந்து கொள்கின்றோம் என்றதுதான் எங்களுக்குள்ள இங்கே பிரச்சனை. மற்றது என்ன சொல்ல வேண்டும் என்றால், இது இந்திய கண்டத்தோடு சப் கண்டினென்ட் ஒரு துணை கண்டத்தோடு சார்ந்ததாக இருந்தாலும் நம்மவர்களையும் சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பாரதியாருடைய
பாரத தேசமுடான முதல் கவிதையாக கூட சிந்து நதியின் இசை நிலவினிலே சேர நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடிடுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாவு கொள்வோம். சரியா? அப்படி இது நான் அந்த இடையில தான் சொன்னேன். இந்த இடையிலே அந்த டக்கண்டு வந்த அதே இதெல்லாம் சிங்கள தீவிரப்போர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் வையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். இது அந்த பாரத தேசத்துல இன்னும் கணக்கு இருக்கிறது, எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா இங்கு ஒரு பண்பாட்டின் துலக்கம் தெரிகின்றதா இல்லையா? தெரிகின்றது. மொழி சார்ந்தது, இனம் சார்ந்தது, இடம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது, பண்டங்கள் சார்ந்தது, பழமை சார்ந்தது, புதியதோடு இணைத்து தொடரக்கூடியது. அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இன்றைய நிகழ்வினுடைய பிரதிபலன், நல்ல பலன்கள் இருக்கின்றன. அவைக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டாலும் தெளிவாக கருத்தாட்சியுடன் கற்புடன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் பரப்ப வேண்டும். நான் நினைக்கிறேன், இது சரியோ பிழையோமா எனக்கு தெரியல, இந்த புத்தகத்தின் ஆங்கில வடிவம் 2019 2017 தெரியல, இந்தியன் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் கிரெகரி டோட்ல இந்த புத்தகம் பற்றி ஒரு உரையாடலை ஆங்கிலத்தில் நடத்துகிறது. எனக்கு இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் from Hindu to Vaikai, Industry. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அங்கே அந்த நிகழ்விலே நான் பங்கு பெற்றி இருக்கிறேன். ஒரு பார்வையாளராக நான் ஸ்டேட்மெண்ட் ஒன்று போட்டதில் சொன்னால் அப்படி செய்ய மாட்டேன் இலகுவாக. அதில் கூட இந்த புத்தகத்தின் தனித்தன்மை விளங்குகின்றது. இந்த புத்தகம் எக்ஸ்டெண்டட் சைஸ், எக்ஸ்டெண்டட் சைஸ் அது இது எக்ஸ்டெண்டட் டேபிள் சைஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நினைக்கிறேன் அந்த ஆங்கில புத்தகத்தை நான் பார்த்தேன். அதுவும் பெரிய புத்தகம் தான் எனக்கு. அதே சரிதான். அதுபடினால் அதில் சில நுணுக்கங்களை நான் நினைக்கிறேன் ப்ரொஃபஸர் கணநாத்துடைய ஒரு அபிஷேகருடைய ஒரு மாணவன் இது பற்றி பேசினார். எனக்கு கொஞ்சம் பேசும்பொழுது கூட இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மைகளை சொன்னார். ஏனென்றால் முடிவற்ற சிலவற்றிற்கு முடிவு காண வசதி செய்த புத்தகம். A book that could conclude that had never been concluded then. That's the meaning of the noun. அவர் சொல்றது ஆங்கிலத்தில் சொல்றது இலகுவாக நாங்கள் கேட்டபடி முடிவற்ற ஒரு ஆய்வுக்கு முடிவை தேடுவதற்காக உந்துகோலாக இருக்கும். It gives an impetus, augmentation to continue research and arrive at a conclusion where that could be accepted by any norms of intellectual capacity. அதனால இதை படிக்கும் போது இதனால் ஏற்படுகின்ற விளைகின்ற தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விடயங்களை ஒரு முடிவை நோக்கி நாங்கள் செல்வதற்கு மிகவும் ஆதாரமாக அமையும் என்பதை தெளிவாக சொல்கின்றேன் என்று அவர் சொன்னார். ஹீஸ் ஆல்சோ டாக்டரேட் மேன். எனக்கு கொஞ்சம் இப்போ இந்த புத்தகத்தை பற்றி பாருங்க. இலங்கையில் ஆனால் அங்கே தமிழர்களை நான் காணவில்லை. இப்போ எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தபடியாக நான் அதுக்கு மெம்பராக வந்தபடியாக போனேன். தமிழர்களை நான் காணவில்லை. ஆனால் கிளறு கட்டின சிங்கள மக்களும் முஸ்லீம்கள் கூட அங்கே இருந்தார்கள். அது ஆங்கிலத்தில் தான் நிகழ்வு நடைபெற்றது. ஆனால் நான் தான் நினைக்கிறேன். பிறகு அதை சாடிய போது நான் இதே ஆர்டிக்கிளை யூடியூப்லேயே உங்க போது ஃப்ரண்ட்லைன் இந்தியன் பேப்பர்ஸில் ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார்கள். எனக்கு ஞாபகம் இல்லை. இட்ஸ் லவ்லி கமெண்ட்ஸ் மட்டும் சொல்லுவேன், அதை எனக்கு ஞாபகம் இல்லை. இது எனக்கு என்னுடைய துறை சார்ந்தது இல்லாவிட்டாலும் ஒரு முறையான கல்வியில் இதையே நாங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் சொன்னேன். ஆக இந்த புத்தகத்தை நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூடிய புத்தகம் இருக்கென்று சொல்லி நாங்கள் வரவழைத்து
லைப்ரரியில் இந்த புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய என்ன அதாவது வெல் டிஃபைன்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். பயப்படாம கதைடா தம்பி. இல்ல வந்து கதைங்க. இருந்தே கதை சில கேள்வியாவது கேள்வி சொல்ல கட்சி முறை பொதுவாக ஐரோப்பாலையும் நாங்க சொல்றோம் இல்ல ஒரு மொழி குடும்பத்துக்கும் பேர் ஒன்று கொடுக்கணும். ஒரு இந்த மொழி குடும்பம் சொல்லியிருக்க அது மாதிரி இதுக்கு அந்த திராவிட மொழி குடும்பம் காடுகளுக்கு முதலே எல்லிஸ் என்று சொல்லி ஒரு இருந்தார். அப்ப அவர் வந்து ஒரு தெலுங்கு இலக்கணத்துக்கு முன்னுரை எழுதுகிற பொழுது அவர் தான் இந்த திராவிடம் என்ற சொல்ல முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர. இல்லை, சுவாரஸ்யம் என்னன்னா இதே காலத்தில் யாழ்ப்பாணத்தில் அமெரிக்க மிஷன்ல அன்றைக்கு இருந்த ஒரு ப்ரொஃபஸர் இந்த திராவிடம் என்ற சொல்ல பாவிக்கிறார். இதை ஜெபனேசன் அவர்கள் மிக விரிவாக தன்னுடைய ஒரு கட்டுரையில் அதை சொல்கிறார். அப்போ நாங்கள் என்னென்னா இப்போ இதில் இப்போ தற்செயலாக இப்போ அமெரிக்கன் மிஷன் அவன் ஏற்கனவே மொழியியல் பற்றி படித்து மொழி நூல்கள் படித்து வந்த ஒரு ப்ரொஃபஸர் அங்கே வந்திருந்தான். அவனுக்கு இந்த எங்களோட தமிழ் மொழி இதுகள் சார்ந்து போயிருக்க இந்த இப்படி ஒரு சொல்ல அவரும் பாவிக்கிறார். இங்கே எல்லிஸ் பாவிக்கிறார், பிறகு கொஞ்சம் பின்னுக்கு காடுவல் பாவிக்கிறார். அதுக்கு பிறகுதான் இந்த திராவிடம் என்ற அந்த மொழிக் கொள்கை திராவிட அரசியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு நிலை வருது. சரியா? அது இன்றைக்கு சரியா விளையாண்ட வாதங்கள் எங்களுக்கு அது தேவையில்லை. அந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் ஒரு திராவிட மொழிக்கு என்ன பண்ண நாங்கள் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்துறாங்க அது ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்றாங்க, சொல்லி தர்றாங்க எங்களுக்கு. சரியா? அப்போ அதில் தான் வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, துளு எல்லாமே திராவிட மொழி குடும்பம் தான். மற்றது அந்த திராவிடன்றதுக்கு அந்த அந்த பகுதி இருக்குல்ல, ஒவ்வொரு சொல்லுக்கும் பகுதி வீதி. இப்போ அந்த திர சொல்லு அசோகனுடைய அந்த இன்னும் 3 கல்வெட்டுல அவரோட இருக்குது திரமிழ சங்காத்து எங்களுடைய திரமிழ சகோதரர்கள். தமிழ் என்றதுக்கு திரமிழ. இந்த இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெமிழான்னு சொல்றோம். அதான் அந்த ஒரு அடி அந்த சொல்லுடைய பகுதி வீதியா பிடிச்சா ஏதோ ஒரு அடி ஒன்றே இருந்திருக்கு அந்த பகுதியோட. அதுல இருந்தா இந்த திராவிட திரமிழ அதெல்லாம் வந்திருக்கு. அப்படியே அது எங்கேயோ ஒரு ரூட் வேர்டோடு இருந்திருக்கு. அதுல இருந்து வந்திருக்கணும். நல்லபடியா அதை பற்றி நீங்க சொல்றது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை ஒன்றே ஏற்பட்டிருக்கு. இவர்கள் தங்களுடைய கொள்கையை முன்னிறுத்துறதுக்காக அந்த சொல்ல கொண்டு பூத்திருக்கிறேன். அதுக்கு முதலே அது சொல்லப்படும். நல்ல கேள்வி. இன்னொன்று இப்போ சொன்னது இந்த இடப்பெயராய்வு மற்றது சொல்லாய்வு. இந்த சொல்லாய்வுக்குள்ள தான் இப்போ இந்த அப்போ எங்களுக்கு இந்த உலகாலம் வந்து நாங்கள் சொல்லாய்வுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதே ஒரு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம். இப்போ பவானருடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் தரம் தாழ்த்தி தான் அதை விளங்கி கொண்டோம். ஆனால் இப்போ திருப்பி தெரியுது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லாட்சியும் மிக முக்கியமானது விளங்குது. இப்போ பூனரி இந்த ஏரியாக்களில் வந்து சில வந்து கண்டுபிடிப்புகள், ஆனக்கோட்டையில் வந்த கண்டுபிடிப்புகள் இதே சமகாலத்தில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இப்போ தமிழ் எழுத்துக்கள் இந்திய துணைக்கண்டத்திலேயே அதிகமாக தமிழ் எழுத்துக்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பிராமி எழுத்து வரையில தமிழ் பிராமி எழுத்து தமிழ் பிராமி எழுத்து தான் கண்டுபிடிக்கப்படும். கிமு 6 தமிழ் பிராமி கிமு. அதான் சொன்னேன், அசோக பிராமியை விட முந்தையது 3 நூற்றாண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லை இந்த இடப்பெயர் ஒப்பீட்டில் இந்த சொற்களுடைய பகுதி விகுதி பாருங்க. தமிழ்
இந்த சிந்துவெளி நாகரிகத்துல அந்த ஊரண்ட விகுதி இருக்குது. இப்ப நாங்க சொல்றோம் இல்ல அந்த ஊரண்டு சொல்லுங்க கணக்கப்பட்ட நல்லூரன்னு சொல்றோம் இல்ல. அப்ப சிந்துவெளி நாகரிகத்துல உள்ள பேர்ல இந்த ஊர் என்ற விகுதி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுமேரிய நாகரிகத்துல ஊரண்ட ஒரு இடமே இருக்கு. இன்றைக்கும் அது ஊர் ஊர் ஊரண்டு தான் அது பேரே இருக்கு. அதே மாதிரி சேரி என்ற பேரும் அங்க அந்த சிந்துவெளி நாகரிகத்துல இருக்காங்க. இப்படி ஒரு 131 தனித்துவமான ஒப்புமை பெயர்கள் இருக்கான் தமிழோட. அந்த பேர் அந்த சொல்லுகளோட பகுதி வீதியை வச்சும் கணக்கு ஒற்றுமை தமிழ், கன்னடம், தெலுங்கு, துளு, வெவ்வேறு காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு விடுவாங்க. வெவ்வேறு காலகட்டம் அந்த ஒரு பிரச்சனை வந்து என்ன கமலஹாசன் தமிழா அது அது அந்த இதுல இருந்து தோன்றினான்னு சொல்லலாது. ஒரு பொதுவான இடத்துல இருந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பிற்காலத்துல வந்திருக்கு. அதுக்காக இதுல இருந்து அது வந்துச்சுன்னு சொல்ல தேவை. துளு அந்த கொங்கு அந்த அந்த மொழி பேசுறவெல்லாம் அந்த பழங்குடி நான் சொன்ன மாதிரி மலைவாழ் மக்கள் அவரோட மொழியெல்லாம் அப்படியே அந்த பழைய இதோட இருக்கு. இப்போ எங்கட இப்போ யாழ்ப்பாணத்துல சில இடங்கள்ல வந்து அவங்க பேசுற மொழி வந்து மற்றாக்களுக்குள்ள வந்து இப்போ நான் இப்போ தேனியை திட்டணும் பண்ண அவன் அந்த மொழியில சொல்றேன் விளக்கமும் நினைக்கிறேன். அது வந்து சில இடங்கள் இல்லை அது அதான இந்த யாழ்ப்பாணத்துல சில ஏரியாக்கள் அதுதான் அந்த அது புரியாது. அவன் பேசுறது புரியாது. அவனும் பச்சை இதுல பேசுவானப்பா. சரியா பச்சை இதுல பேசுவான். அப்படியே மற்றது இல்லை. பேராசிரியர் ரகுபதி அவர் வந்து இப்போ இந்த சொல்லாய்வில் வந்து எங்களுடைய அந்த இடப்பேராய்வு சொல்லாய்வில் வந்து ஒரு பெரிய தொகுதி வந்து இப்போ செய்து முடிக்கிறேன். அதுக்கும் எங்களுடைய சங்க சொற்களுக்கும் யாழ்ப்பாணம் இங்கே எங்களோட இதில் சொற்களுக்கும் முன்னே இருக்கக்கூடிய ஊற்றுக்களை அது தொடர்படுத்துது. இப்போ பேராசிரியர் சண்முகதாஸ் வந்து சங்க இலக்கிய சொற்களுக்கும் எங்களுடைய சொற்கள் ஈழத்து சொற்களுக்குமான தொடர்பை பயன்படுத்தியும் செய்திருக்காங்க. இந்த என்னென்னா நாங்கள் குவிச்சு இதை நோக்கி சிந்திச்சோம்னாத்தான் எங்களுடைய ஆக்கிரமிந்த முக்கியத்துவமும் இப்போ சில பேர் இப்போ சதாசிவம் சுமேரியர் நாகரிகம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட புத்தகம் இருக்குது. அதை நாங்கள் யாரும் கண்டு இல்லையில. இன்றைக்கி திருப்பி பார்த்தா அந்த மனுஷன் செய்திருக்கப்பா காட்டியிருக்கு. இப்போ நாங்கள் என்னென்னா சதாசிவம் பண்ண ஒரு பிப்போ எங்களுக்கு அப்படி சொல்லி சொன்னதால சதாசிவத்தை நாங்கள் படிக்கல. வித்தியாசமாக சிந்திச்சிருக்காங்க. சதாசிவத்தை விட்டுட்டோம். தனஞ்சய ராசத்தை விட்டுட்டோம். ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் அது ஒரு ஆபத்து. இந்த தொண்டி என்ற இடத்துலதான் இந்த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் தொண்டி தமிழ்நாட்டில் இருக்கு. இது வந்து எல்லாம் ரிலையபிள். அவர் அந்த எடுத்து அப்படியே ஆங்கிலத்தில் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அசர்பைஜான் என்ற அந்த குடும்ப நாடு இருக்குல்ல, அந்த குடும்ப நாடுகளுக்குள்ள சிந்துவெளி நாகரிகத்தின் சில பகுதிகள் சேர்ந்திருக்கின்றன. ஆனால் அதை திருப்திப்படுத்துவதற்கான நிகழ்வுகளும் சான்றுகளும் இன்னும் அங்கே இருக்கின்றன மட்டும் அந்த ஆங்கிலத்துல இருப்பாங்க. அது அப்படி பேசியிருக்கிறார்கள். சொல்றேன் மொழி படிக்கிறதுல குடும்பம் கலப்பட்டிருக்கேன். எத்தனோ டைலக்ட் என்று ஆங்கிலம் இருக்கு. எத்தனோ டைலக்ட் அந்த குடும்ப பாஷை, குடும்ப மொழி, குடும்ப வாய்மொழி என்று எத்தனோ டைலக்ட்
இது. அதே நாங்கள் சொல்லுதான் நம்ம dialect கணிப்புலம் கணிப்புலம் ஒன்று dialect, மற்ற dialogue. அது சம்பாஷணை. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்லலாம், இந்த நீங்க சொன்ன கருத்தை ஒட்டி குஜராத் இந்த ரஷ்யாவில் இந்த ஜிப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஜிப்சிஸ்ன்னு இந்த கனக நகை எல்லாம் இப்படி போட்டுக்கொண்டு எல்லாம் இந்த தலைமுடன் பெண்கள் எல்லாம் இந்த கரவன் அந்த அவர்கள் எல்லாம் அவர்களுடைய மூதாதையர் குஜராத்ல இருந்து இடம்பெயர்ந்து ரஷ்யா நோக்கி போனாங்க. குஜராத்ல அந்த ஜிப்சிஸ் உடைய தோற்றமுடைய சாமிதான் இல்ல ஜிப்சிஸ் வந்து இல்ல அது அது நிறுவப்பட்டிருக்கு. குஜராத்ல இருந்து போனாக்கள் தான் ரஷ்யாவில் இப்போ உள்ள அந்த ஜிப்சிஸ் அந்த கூட்டம். அவர்கள் இன்றைக்கும் அந்த அந்த இதை ஓட்டுறது, நரிப்புறவர் செய்கிற வேலைகள் அதெல்லாம் செய்வாங்க. குஜராத் அந்த உடுப்பளம் பார்த்தீங்கன்னா அந்த புறவர் ரெண்டும் சொல்லலாது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கிற இது. ஆனால் வித்தியாசம் நாங்கள் சங்க ஈரத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். சரி, எடுக்கணும். படமாடி